அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் நாம் தற்போதைய உலகத்தின் நிலைமை தொடர்பாக ஒரு சிறப்பு கலந்துரையாடல் ஒன்றினை செய்வதற்காக ஏகேபி நியூஸூடாக இணைந்திருக்கின்றோம். உலக அரசியல் ஒரு சிறப்பு நேர்காணலாக இது இருக்கும். முக்கியமாக மத்திய கிழக்கு பதற்றம் உலகத்துக்கும் இலங்கைக்கும் என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்துகின்றது என்பது தொடர்பான ஒரு நேர்காணலாக இதனை செய்வதற்காக இருக்கின்றோம். இந்த நேர்காணலில் நாம் ஒரு சிறப்பு விருந்தினராக அழைத்திருப்பது கலாநிதி அசைத் ரவுசைன் நலிமி அவர்களை அழைத்திருக்கின்றோம். அவர் இந்த நேர்காணலுக்கு மிகவும் பொருத்தமான ஒருவராக இருப்பது அது இலங்கையில் இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு வளவாளராக, அதிலும் குறிப்பாக சர்வதேச அரசியல் சம்பந்தப்பட்ட விடயங்களில், சர்வதேச உறவுகள் சம்பந்தப்பட்ட விடயங்களில் தனது பட்ட பின் படிப்பாக அவர் எம்ஃபில் முதுகலைமானி படிப்பினை முடித்தவராக பல்வேறு நூல்களை அது தொடர்பாக எழுதியதுடன் அது தொடர்பாக பல வளப்பகிர்வுகளை நாடு முழுவதிலும் அவர் செய்திருக்கின்றார். அந்த அடிப்படையில் அவர் மிகவும் பொருத்தமானவராக இந்த நிகழ்விற்கு இருக்கின்றார். அது மாத்திரமல்லாது அவர் தொடர்பான சில அறிமுகத்தினை நாம் இங்கு கட்டாயம் செய்ய வேண்டும். அவர் ஒரு பன்னூல் ஆசிரியர், சுமார் 71 நூல்களை இதுவரைக்கும் எழுதியிருப்பதும் அது தொடர்பான தனது பேச்சாற்றல் மூலமாக தேசிய ரீதியாக மட்டுமல்லாது சர்வதேச ரீதியாகவும் பல அறிவு தேடல்களுக்கு அவர் விருந்துகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அந்த அடிப்படையில் அவர் உளவியல் ரீதியாக 6 நூல்களையும், கல்வி சம்பந்தப்பட்ட 5 நூல்களையும், சர்வதேச உறவுகள் சார்ந்து 12 நூல்களையும், அதேபோன்று இஸ்லாம் மற்றும் இஸ்லாமிய சமூகம் சம்பந்தப்பட்ட 23 நூல் எழுதியிருக்கின்றார். அதேபோன்று பெண்கள், இலங்கை முஸ்லிம்கள் என்கின்ற அடிப்படையில் 8 நூல்கள் எழுதியிருக்கின்றார். இவ்வாறு பல நூல்களை கல்விக்காக, சமூகத்திற்காக அவருடைய திறன்களை தாரை வார்த்த ஒருவராக, இன்றைய நாளில் அவர் மிகவும் பொருத்தமான ஒருவராக இருப்பார் என்று நாங்கள் நம்புகின்றோம். அந்த அடிப்படையில் நாம் அவரை இங்கு வரவேற்று இந்த நிகழ்வினை ஆரம்பிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையிலேயே நாம் இந்த காலகட்டத்தில் இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்ற யுத்தம், அது ஈரான், இஸ்ரேல், அதே போன்று அமெரிக்கா இணைந்து அவர்களுடைய உறவுகளுக்கு இடையில் இருக்கின்ற பாரிய ஒரு விரிசலாக இந்த யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த யுத்தம் தொடர்பாக ஒரு அறிமுகத்தினை ஆரம்ப கட்டத்தில் உங்களிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். உண்மையிலே 2 நாடுகள் ஒரு அணியிலும் இன்னொரு நாடு தனி ஒரு அணியாகவும் இருந்து இந்த யுத்தம் நடைபெறுகின்றது. பிப்ரவரி 28 இது ஆரம்பித்தது, எங்களுக்கு தெரியும். உண்மையில் இந்த யுத்தம் உண்மையில் ஈரான் அமெரிக்க பகை என்பது 1950களிலே தொடங்கிய ஒன்று. 79 புரட்சிக்கு பிறகு அது மிக மோசமான வடிவத்தை எடுத்தது. கடந்த 25 ஆண்டு காலமாக ஈரான் மீதான, குறிப்பாக அமெரிக்க நாடுகளுடைய பொருளாதார தடை காரணமாக அந்த நாடு பொருளாதாரத்திலே பாரிய ஒரு பின்னடைவை எதிர்கொண்ட பொழுதும் தங்களுடைய இருப்பை பாதுகாப்பதற்கான இராணுவ பலத்தை, வலிமையை அவர்கள் படிப்படியாக வளர்த்து கட்டி எழுப்பியிருக்கிறார்கள். உண்மையில் இந்த யுத்தத்திற்கான மூல காரணம் என்ன? ஏன் 2 நாடுகள் இணைந்து மத்திய கிழக்கில் உள்ள ஒரே ஒரு அணுவாயுத பலம் கொண்ட இஸ்ரேல் என்ற நாடு, அதனோடு அமெரிக்காவும் இணைந்து ஈரான் மீது இப்படி ஒரு தாக்குதலை சடுதியாக ஏன் மேற்கொள்ள வேண்டும்? அதற்கான உண்மையான காரணம் என்ன என்று நாங்கள் பார்க்க வேண்டும். குறிப்பாக இருக்கிற சர்வதேச ஊடகங்கள், குறிப்பாக ராய்ட்டர்ஸ், CNN, BBC போன்ற மேலேய, அதை குறிப்பாக சியோனிச சார்பான ஊடகங்கள் பொதுவாக அமெரிக்க அதிபருடைய கருத்துக்களைத்தான் உலகம் முழுக்கவும் அவர்கள் பரப்பி வருகிறார்கள். ஈரானிலே அணுகுண்டுகள் செய்வதற்கான வலிமை இருக்கிறது, எனவே அது சர்வதேச அமைதிக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது. அதுபோல் அவருடைய மிசைல் தொழில்நுட்பம் இவையெல்லாம் அமைதிக்கு அச்சுறுத்தலாக இருக்கின்றது. எனவே நாங்கள் இந்த நாட்டை தாக்கி இங்கே இருக்கின்ற ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கப் போகிறோம் என்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த யுத்தத்தை அவர்கள் தொடங்கியதாக அவர்கள் தரப்பிலே சொல்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், இது மத்திய கிழக்கில் அமெரிக்கா நடத்துகின்ற ஒரு இறுதி யுத்தம் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. ஏனென்றால் 1940களிலேயே மொத்த மத்திய கிழக்கையும் தென்மேற்கு ஆசியாவையும் தங்களுடைய கட்டுப்பாட்டின்கள் கொண்டு வர வேண்டும் என்று கடந்த 70 ஆண்டு காலமாக அமெரிக்கா நடத்தி வருகின்ற பல்வேறுபட்ட யுத்தங்கள்,
அவர்களுடைய மூலோபாய திட்டங்கள் என்று பல விஷயங்கள். அதனுடைய இறுதிக்கட்டமாகத்தான் இதை பார்க்கிறேன். ஏனென்றால் இந்த மத்திய கிழக்கு அமெரிக்காவை பொறுத்தவரையிலே மிக முக்கியம் வாய்ந்த ஒரு பிராந்தியம். அதனுடைய எண்ணெய் வளம், அதனுடைய இயற்கை எரிவாயு இவற்றையெல்லாம் கட்டுப்படுத்தி தங்களுடைய முழு ஆதிக்கத்தின்களை கொண்டு வருகின்ற நீண்டகால 70 ஆண்டுகால முயற்சியிலே ஒரு 95% அவர்கள் ஏற்கனவே வெற்றி பெற்று விட்டார்கள். அது வரலாறு. அதுதான் அவர்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு சவால் என்று ஈரான் மட்டும்தான். ஆகவே அந்த மத்திய கிழக்கில் உள்ள மொத்த 13 நாடுகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழே வைத்திருக்கின்ற அமெரிக்கா இந்த ஈரானிலும் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி அதையும் தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வந்து விட்டால் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையும் தங்களுடைய அதிகாரத்தின் கீழ் கொண்டு வரலாம். அதைத்தான் அவர்கள் புதிய மத்திய கிழக்கு என்ற சொல்லால் இப்பொழுது அழைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நீண்டகால மூலோபாய இலக்கை அடைவது தான் உண்மையில் இந்த யுத்தத்தினுடைய இறுதி நோக்கம். அந்த நோக்கத்தை அடைவார்களா இல்லையா என்பது வேறு விவாதத்துக்குரிய விஷயம். அதுதான் இந்த யுத்தத்தினுடைய கடைசி நோக்கமாக இருக்கின்றது. அதற்காகவே இன்று நடைபெறுவதை ஒழிய உண்மையில் ஈரான் அணு ஆயுத அச்சுறுத்தல் கொண்ட நாடும் அல்ல. அப்படி பார்த்தால் இஸ்ரேலிடம்தான் அணு ஆயுதம் உள்ளது என்பதை உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. 80 தொடக்கம் 200 குண்டுகள் இருக்கிறது என்று ஜிம்மி கார்டர் அமெரிக்க ஜனாதிபதியே சொல்லியிருக்கிறார். அதுபோன்று உலகத்தில் அணு ஆயுதத்தை முதலாக தயாரித்து முதலாக பிரயோகித்து 2 லட்சம் மக்களை கொன்ற அமெரிக்காவுக்கு ஒரு ஐயத்தின் அடிப்படையில் இன்னொரு நாடு அணு ஆயுதை தயாரிக்கிறது, எனவே நாங்கள் அது பயங்கரவாதம் என்று சொல்லிக்கொண்டு அதை தாக்குகின்ற அதிகாரமோ உரிமையோ தார்மீக அருகதையோ அமெரிக்கா போன்ற எந்த ஒரு நாட்டுக்கும் இல்லை. ஆகவே இது ஒட்டுமொத்தமாக ஒரு பொய்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட மேற்கொள்ளப்பட்ட திணிக்கப்பட்ட ஒரு போர் தான் இது. இதனுடைய இறுதி நோக்கம் ஒரு ஆட்சி மாற்றம். அந்த ஆட்சி மாற்றத்தின் ஊடாக மொத்த மத்திய கிழக்கையும் தங்களுடைய அதிகாரத்தின் கீழே ஆதிக்கத்தின் கீழே கொண்டு வருவதற்கான ஒரு ஆதிக்க போர் அதுதான் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே ஒரு சுருக்கமான தெளிவினை வழங்கியிருந்தீர்கள். இந்த நிகழ்வை நாம் ஏகேபி நியூஸ் ஊடாக வழங்கி கொண்டிருக்கின்றோம். இதனை தயாரிப்பாளர் இர்ஃபான் யூசுப் லெம்பே அவர்கள் இதனை தயாரிப்பாளராக இருந்து இதற்கான நிகழ்ச்சிக்கான இந்த அனுசரணையினை வேர்ல்ட் கிச்சன் அக்கறை பற்றி வழங்கி கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வினை பார்த்து கொண்டிருக்கும் எமது பார்வையாளர்கள் நீங்கள் உங்களுடைய சந்தேகங்கள், கேள்விகளை அல்லது இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்டாக எங்களுக்கு வழங்கி வைக்கலாம். அதே போன்று இதனை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு இதை ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளவு நீங்கள் இதனை ஷேர் பண்ணுவதனூடாக ஒரு தெளிவினை தற்போதைய இந்த யுத்த சூழல் அது எவ்வாறு உலக நாடுகளுக்கும் இலங்கைக்கும் அது பாதிப்பு செலுத்துகின்றது அல்லது ஆதிக்கம் செலுத்துகின்றது என்பது தொடர்பான ஒரு தெளிவினை வழங்குகின்ற நிகழ்வாக இருப்பதனால் நீங்கள் இதனை முடியுமான அளவு பகிர்ந்து கொள்வது அனைவருக்கும் இது ஒரு தெளிவாக இருக்கும். ஷேக் அவர்களே, இந்த தற்போது அரபு நாடுகளில் ஏற்கனவே நடந்த பல்வேறு யுத்தங்கள் அதற்கு அப்பால் இந்த யுத்தம் எவ்வாறு ஈரான் அதனுடைய ஆதிக்கத்தை ஏனைய நாடுகளில் செலுத்தக்கூடிய வல்லமை கொண்டதாக அமைந்திருக்கின்றது என்பது அது ஒரு புதிய பார்வையாக இருக்கின்றது. அதை நாம் எவ்வாறு அப்படி என்றால் ஈரானுடைய இந்த ஏனைய நாடுகளில் இருக்கின்ற ஏனைய அரபு நாடுகளில் ஏனைய இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் இதை போன்று அமெரிக்காவின் ஊடாகவோ அல்லது இஸ்ரேல் ஊடாகவோ இவ்வாறான நாடுகள் யுத்தத்தினை முடக்கிவிட்டு அங்கு இருந்த சூழ்நிலை, அந்த காலகட்டத்தில் இருந்த சூழ்நிலையும் தற்போதைய இந்த யுத்தம் இவ்வாறு அயத்துல்லா கொமேனி அவர்கள் படுகொலை செய்து அதன் பின்னர் அவர்கள் எதிர்பார்த்தது அந்த அமெரிக்க இஸ்ரேல் நாடுகள் எதிர்பார்த்தது வேறு, தற்போது நடைபெற்று கொண்டிருப்பது வேறு. பார்க்கும்போது பொதுவாக ஈரானுடைய ஒரு ஆதிக்கம் அல்லது பலம் இங்கு நிரூபிக்கப்படுவது போன்ற ஒரு சூழல் இருக்கின்றது. அது ஏனைய நாடுகளில் அது எவ்வாறு ஆதிக்கம் செலுத்துகின்றது? அவர்களுடைய மூலோபாயம், அவருடைய போர்கள் மூலோபாயம் தலைவரை கொண்டு விட்டால் இயல்பாகவே ஒரு மக்கள் புரட்சியினூடாக ஒரு புதிய ஆட்சி மாற்றம் நிகழும் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அது உண்மையில் ஒரு பெக்ஃபேரிங், அவர்கள் எதிர்பார்த்ததற்கு மாற்றமாக மறுதலையாக பெரும்பான்மை மக்கள் தங்களுடைய மத தலைவர் மீது கொண்டிருந்த ஆழமான நம்பிக்கையும் விசுவாசமும் நல்லெண்ணமும் அவருடைய கொலைக்கு பின்னர் அவர்களுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆத்திரத்தையும் ஆவேசத்தையும் எதிர்களை கடுமையாக பழிவாங்க வேண்டும் என்ற ஒரு உணர்வையும் உருவாக்கி ஈரானுடைய அந்த போர் வேகத்தை அதிகரிக்கத்தான் அது உண்மையிலே காரணமாக அமைந்திருக்கிறது. ஆகவே அது உண்மையிலே ஒரு ஈரானுடைய ஒரு பலமாக மாறி இருக்கிறது. நீங்கள் கேட்ட கேள்வி இன்னொரு பக்கம் இருக்காது. இன்று நாங்கள் பார்த்தால் ஈரான் ஒரே நாளில் 2 நாட்கள் 2வது நாளிலே 14 நாடுகளை மத்திய கிழக்கினுடைய நாடுகளுக்கு அப்பால் தூரமாக இருந்த அசர்பைஜான் இது போன்ற நாடுகள் மீது கூட அது தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. இப்பொழுதும்
இன்றைய தினமும் கூட அரபு நாடுகள் மீது மீளவும் ஒரு தாக்குதலை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். அப்போ இங்கே உள்ள முக்கியமான ஒரு கேள்வி, மத்திய கிழக்கில் மொத்தமாக இஸ்ரேலை தவிர்த்து பார்த்தால் 13 நாடுகள் இருக்கின்றன. 12 அரபு நாடுகள், பாரசீக, ஈரான். இந்த 12 அரபு நாடுகளும் ஈரானோடு ஒப்பிடுகின்ற பொழுது அவர்கள் நிறைய பல பில்லியன் டாலர்களுக்கான ஆயுதங்களை வாங்கி ஆல்ரெடி குவித்திருக்கிறார்கள். அமெரிக்காவிடமிருந்து ஆயுதம் வாங்குகின்ற முதலாவது நாடு இந்தியா கடந்த ஒரு 10 ஆண்டு காலமாக, 2வது நாடு சவுதி அரேபியா, அதுபோல் நிறைய எல்லா நாடுகளும் வாங்கி குவித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த ஆயுத கையிருப்பை கொண்டிருக்கின்ற அந்த நாடுகளுடைய ஆயுத பலத்தை விட பல மடங்கு ஈரான் தன்னுடைய சொந்த இராணுவ தயாரிப்புகளின் ஊடாக அவர்கள் 25 ஆண்டுகால பொருளாதார தடை எதிர்கொண்டாலும் அவர்கள் உள்ளே தமது விஞ்ஞான தொழில்நுட்ப இராணுவ பலத்தை பெருக்கி வந்திருக்கிறார்கள் என்ற ஒரு உண்மையை இப்பொழுது உலகம் கண்டுகொண்டு. என்ற பெண்டகனுடைய ஒரு மூத்த அதிகாரி சொல்லியிருக்கிறார், நாங்கள் ஈரானிடம் ஏவுகணை தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம், ஆனால் இந்தளவு தூரம் ஏவுகணையில் அவர்கள் வளர்ச்சி அடைந்திருப்பார்களா என்று நாங்கள் நம்பவில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இப்போ ஒப்பீட்டு ரீதியில் உண்மையிலே இந்த மத்திய கிழக்கில் இன்று ஆயுத வலிமை கொண்ட நாடாக ஈரான் தான் இருக்கிறது என்பது இந்த 25 நாட்களினூடாக நிறுவப்பட்டிருக்கிறது. ஒன்று, போரின் முடிவுகளே என்ன நடக்கும் என்றால் முக்கியமான ஒரு விளைவாக வரும், ஈரான் இந்த பிராந்தியத்தினுடைய ஒரு டொமினன்ட் பவராக மாறும். அதை தவிர்க்க முடியாது. அது எப்படி மாறும் என்றால், இப்போ ஷியாக்கள் பெரும்பான்மையாக இருக்கின்ற ஈராக், அதுபோல பஹ்ரைன், லெபனான், இந்த 3 நாடுகளிலும், அடுத்து அசர்பைஜான், இந்த நாடுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் சுன்னிகள் தான் ஆதிகாரத்தில் இருக்கிறார்கள். அப்சல்யூட் மெஜாரிட்டி இல்லாவிட்டாலும் உதாரணமாக ஈராக்கை பார்த்தா 60% வந்து ஷியாக்கள் இருக்கிறார்கள். அதுபோல் லெபனானில் வந்து மோர் தென் 60-75% மேலே அவங்க இருக்கிறார்கள். ஸோ இந்த யுத்தம் நீடித்து நிறைவடைகின்ற நேரத்திலே அந்த நாடுகளில் ஒரு ஈரான் சார்பு அரசாங்கங்களும் அப்படியான ஒரு மாற்றம் வந்து ஈரான் இந்த பிராந்தியத்தில் ஒரு வல்லரசாக மீள எழுகின்ற ஒரு வாய்ப்பை நிச்சயமாக இந்த யுத்தம் வழங்கும், அது சந்தேகமில்லை. அதுக்கு பிறகு சுன்னி ஷியா முரண்பாடு, மத ரீதியான முரண்பாடுகள் வராது, அப்படி வருவதற்கு வாய்ப்பில்லை. அரசியல் ரீதியான முரண்பாடுகள் வருமா என்ற ஒரு ஐயம், ஒரு பயம் இருக்கின்றது. அதை எப்படி முகாமை செய்வது என்பது பற்றிய ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்கின்றது. ஆகவே இது என்னத்தை காட்டுன்னு சொன்னால், உண்மையில் ஈரான் அந்த போரில் இப்பொழுது வலிமை பெற்றிருப்பது போல போருக்கு பிறகும் அவர்கள் ஒரு வல்லரசாக, ஒரு டொமினன்ட் பவராக பிராந்தியத்தில் நிலைத்திருப்பதற்கான ஒரு வாய்ப்பை நிச்சயம் இந்த யுத்தம் உருவாக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அது இப்போதைய ஈரானுடைய அந்த நடவடிக்கைகள், அமெரிக்கா இஸ்ரேலுடைய அந்த பின்வாங்கல்கள் அதனைத்தான் பறைசாற்றுவது போன்று தெரிகின்றது. இதோட சேர்த்ததான ஒரு கேள்விதான், மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்கா செய்த யுத்தங்களில் பெரும்பாலும் தோல்வி கண்ட நிலைப்பாடு தான் அங்கு காணப்படுகின்றது. காசாவில் கூட தாங்கள் உடனடியாக சரணடைய செய்து விடுவோம், அங்கு இருக்கின்ற ஹமாஸை என்று துவங்கியவர்கள் 2 வருடங்கள் ஆகிவிட்டது, அங்கு அதை செய்யவே இல்லை. அது மாத்திரம் இல்லாமல் ஈராக் யுத்தம் அவர்கள் நடத்தியது. அவை இந்த 2 நாடுகளிடையேயும் செய்த யுத்தத்தையும் தற்போது ஈரானுடைய செய்கின்ற யுத்தத்தையும் ஒப்பீட்டு ரீதியாக பார்த்தால் எவ்வாறு நாம் அதனை கூறலாம்? அது உண்மையிலே ஒப்பிட முடியாது. என்றால் அவர்களுடைய ஈராக் யுத்தம் நடந்த பொழுது 2003ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஈரானுடைய மொத்த வான்பரப்பிலும் அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் பறந்து கொண்டிருந்தது. இப்பொழுது நீங்கள் டெஹ்ரானில் ஒரு அமெரிக்க போர் விமானமும் பறந்து கொண்டிருப்பதை காண முடியாது. அவர்கள் வந்து தாக்கிவிட்டு செல்கிறார்கள். அவர்களுடைய நிறைய விமானங்கள், அதாவது F-35 என்றதான் அவர்களுடைய போர் விமானங்களில் ஆக லேட்டஸ்ட் மிலிட்டரி டெக்னாலஜி. அதை பல 7-8 விமானங்கள் இதுவரைக்கும் ஈரான் வந்து சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு உண்மையில் ஒரு இயல்பான பயம் இப்பொழுது வந்திருக்கிறது. ஈரான் தாங்கள் நினைத்ததை விட இராணுவ ரீதியில், ஈரானுடைய இராணுவ பலவீனங்களும் இருக்குது, அவர்களோட போர் விமானங்கள் இல்லை என்பது முக்கியமான ஒரு பலவீனம். அதுபோன்று அவர்கள் ரஷ்யா சீனாவிடமிருந்து கொள்வனவு செய்த வான் பாதுகாப்பு முறைமைகளும் பெருமளவு செயலிழந்து போயிருக்கிறது. இதெல்லாம் பலவீனம். ஆனால் அவருடைய மிகப்பெரிய பலம் என்னவென்றால், அவர்கள் அமெரிக்காவை விட, இஸ்ரேலை விட மிசைல் டெக்னாலஜியில் அவர்கள் மிகவும் முன்னேற்றகரமான நிலையில் இருக்கிறார். ஒன்று, தூரம் 4000 கிலோமீட்டர் வரை சென்று, அதாவது டெஹ்ரானில் இருந்து தாக்கினால் இத்தாலியுடைய தலைநகரத்தை அவர்களால் தாக்க முடியும். இரண்டாவது, அந்த தொழில்நுட்பத்துடைய 2வது முக்கியமான விஷயம் வேகம். அதாவது அவர்களிடம் இருக்கின்ற ஆக ஹைப்பர்சோனிக்கை பார்த்தோம்னு சொன்னால் 13 மேட்ச், அதாவது ஒலியின் வேகத்தை விட 13 மடங்கு வேகமாக சென்று தாக்கக்கூடிய இயல்புள்ள மிசைல்ஸை அவர் சொந்தமாக உருவாக்கியிருக்கிறார்கள். மூன்றாவது, அவர்களுடைய மிகப்பெரிய இராணுவ பலம் என்னவென்றால், இத்தனை பயங்கரமான ஒரு இராணுவ மிசைலை உருவாக்குவதற்கு அவர்கள் உலகத்திலேயே இதுவரைக்கும் இராணுவ தொழில்நுட்பம் எவருமே பிரயோகிக்காத ஒரு விஷயம்தான் மிக குறைந்த விலையில் உள்ள
அதாவது இப்பொழுது டெஹ்ரானில் இருந்து டெல்லவிவுக்கு ஏவப்படுகின்ற அதிகமான பெரும்பாலான ஏவுகணைகளுடைய மொத்த செலவு வந்து உற்பத்தி செலவு வந்து 15,000 தொடக்கம் $20,000. இது வந்து டெல்லவில் விழுந்து வெடிப்பதை தடுப்பதற்கு இன்டர்செப்டிவ் மிசைல்ஸ் அவர்களுடைய அந்த டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் இருந்து அனுப்பப்படுகின்ற அதனை இடைமறைத்து தாக்குகின்ற ஏவுகணைகள், அதாவது அவருடைய தாடாக இருக்கலாம், டேவிட் ஸ்லிங்காக இருக்கலாம், அதுபோல் பேட்ரியட்டாக இருக்கலாம், அல்லது அயன்டோமாக இருக்கலாம், அந்த சிஸ்டத்திலேருந்து இன்டர்செப்டிவாக அனுப்பப்படுகின்ற ஏவுகணைகளுடைய ஆக குறைந்த உற்பத்தி செலவு $2 மில்லியன். $2 மில்லியன் to $3 மில்லியன். அப்போ 15,000 ஏவுகணை ஒன்றை தடுத்து வீழ்த்துவதற்கு அனுப்பப்படுகின்ற இந்த ஏவுகணைகளுடைய செலவு வந்து 2-3 மில்லியன் என்று சொன்னால், இப்போ 25 நாளில் $30 பில்லியன் அமெரிக்கா செலவு செய்திருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் 200 பில்லியனை கேட்டிருக்கிறார். அதில் உள்ள இன்னொரு முரண்பாடு என்னென்று கேட்டால், இவ்வளவு 2 மில்லியன் 3 மில்லியன் ஒரு இன்டர்செப்டிவ் மிசைல் அனுப்பி போனால் 5 வீதம் சக்ஸஸ், 90% ஃபெயிலியர். டெல்லவியுடைய வான்பரப்பு முழுமையாக ஈரானுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வந்து அவர்கள் மட்டுமல்ல, இஸ்புல்லா அடிக்கிற ஏவுகணைகளை அவர்களால் தடுக்க முடியாமல் இருக்கின்ற அளவுக்கு போயிருக்கின்றது. ஆகவே ஈராக் போரை விட ஈராக்கில் சத்தாம் ஹுசைனிடம், அதுவும் ஒரு பொய்யின் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டது, சத்தாம் ஹுசைனின் பேரழிவு தரும் ஆயுதங்கள் இருக்கின்றன என்று இல்லை. சர்வதேச அணுசக்தி மோகன் நிறுவனம் ஈராக்கினுடைய 1000 நகரங்கள் கிராமங்களை கடைந்து சல்லடை போட்டு தேடி அங்கே ஆயுதம் ஒன்றும் இல்லை என்று அமெரிக்காவுக்கு அறிக்கை சமர்ப்பித்தது. அதாவது புஷ்ஷுடைய ஜூனியர் புஷ்ஷிடம். அப்போ ஹேண்ட் பிளிக்ஸ் தான் அந்த குழுவுக்கு தலைமை வைத்தவர், ஸ்வீடன் நாட்டவர். அவரை பதவி விலக்கி விட்டார் புஷ். அவர் சொன்னார், நாங்கள் அங்கே ஆயுதம் இருக்குன்று தான் அறிக்கை எதிர்பார்த்தோம், நீ இல்லை என்று சொல்கிறாய் என்று அவரையும் வெளியே அனுப்பிட்டாங்க. எல்லாம் போய் தான். அதுபோல் இன்று ஈரான் இந்த இராணுவ தொழில்நுட்பம் அடைந்திருக்கின்ற அளவுக்கு சத்தாம் ஹுசைன் சுயமான ஒரு இராணுவ தொழில்நுட்ப முன்னேற்றத்தை அடைந்திருக்கவில்லை. ஆகவே ஈராக்கை அவர்கள் தாக்கிய அளவுக்கு அது மாதிரி தான் இதையும் தாக்கி தரை வழியாக தாக்கி ஆட்சியை பிடித்து ஆட்சி மாற்றத்தை உருவாக்கலாம் என்று நினைக்கிறார். ஆனால் உண்மையில் அது ஈரானில் கஷ்டம். ஏன்னால் ஈரான் வந்து ஈராக்கை விட பல மடங்கு நிலப்பரப்பு பெரிது. என்றால் அது 16,80,000 அதிகமான சதுர கிலோமீட்டர் பரப்பை கொண்ட நாடு. அதாவது இன்னொன்று, அந்த ஈரானுடைய லேண்ட்ஸ்கேப் வந்து பயங்கரமான. இப்போ இவர்கள் வந்து மிசைல் டெக்னாலஜியை நாங்கள் அழிப்போம், எத்தனையோ ஏவுகணைகள் எவ்வளவோ F-13 15 வந்து அடிக்கிறார்கள். அவர்கள் மிசைல் எங்கே இருக்குன்னு தெரியாது. என்றால் மலைப்பாங்கான பிரதேசங்கள் ஈரான் அதிகம், அதற்குள்ள அதை பாதுகாப்பாக வைத்திருக்காங்க. ஆகவே தரை வழியாக இவர்கள் தாக்குதல் நடத்தினால் கூட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக குறைவு. இரண்டாவது வியட்நாம் போன்ற ஒரு நிலைமை இவர்கள் எதிர்கொள்வார்கள். அதுதான் உண்மையான நிலைமை. ஆகவே ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இப்போ காசாவில் நீங்கள் சொன்னது போல் 2 ஆண்டுகளுக்குள்ளே, ஓராண்டுக்குள்ளே நாங்கள் அமாசை அடிபணியை வைப்போம் என்றால் அமாஸ் எங்கே இருக்குன்னு இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. இவர்கள் அழித்ததில் இவருடைய சைக்காலஜி என்னென்றால், இப்போ லெபனானில் நீங்கள் பார்க்கையிலும் 16-17 மாடி கட்டடம், மக்கள் வசிக்கின்ற கட்டடங்களை அழித்து, அதாவது இஸ்ரேலியர்களுக்கு நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம்னா பாருங்கள் என்று சொல்கிறது. இதான் நடக்குது ஒழிய போரின் உண்மையான இலக்கை நெட்டன்யாகவோ ட்ரம்போ இன்னும் அடையவில்லை. அடையாத நிலையில் அதாவது ஒரு மூத்த ராஜதந்திரி சொல்லியிருக்கிறார், ட்ரம்ப் போரை ஸ்டார்ட்டே பண்ணவில்லை, இப்பொழுது அவர் முடிவுக்கு கொண்டு வர முயற்சிக்கிறார். இதுதான் உண்மை. ஆகவே ஈராக்கையோ அல்லது காசாவை போன்ற ஒரு இடம் அல்ல, அது விரிவான இடம். அது அடுத்தது அவர்களுடைய போர் தந்திரம். அவர்கள் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னால், டீசென்ட்ரலைஸ் மொசைக் சிஸ்டத்தை கொண்டு, அதாவது இப்போ தரை வழியாக வந்தாலும் எல்லா இடங்களையும் இராணுவமும் தளபதிகளும் போர் கருவிகளும் தயாராக இருக்கின்றது. மத்திய கட்டுப்பாட்டு ஒரே தலைமைத்து அதிகாரம் முடிவுகள் பெற்றுத்தான் அவர்கள் போராட வேண்டும் என்று இல்லை. அந்த போரை அவர்கள் விளிம்பு நிலைக்கு ஆக்கியிருக்கிறார்கள். எல்லா இடங்களுக்கும் போரை பரப்பி இருக்கிறார் ஈரான். இது ஒரு முக்கியம். 2வது, 4th சக்சஸஸ் என்ற ஒரு சிஸ்டத்துக்கு கொண்டு, அதாவது ஒரு தளபதியை கொன்றால் இன்னொரு ஆள் அதே குவாலிட்டி உள்ள இன்னொரு ஆள் அவருக்கு வருவார். அப்படி 4 தலைமுறை. ஆகவே ஒரு தலைவரை கொண்டு விட்டோம், ஆயத்துல் அலி கொமேனி கொண்டு விட்டோம் என்றால் யுத்தம் முடிவடைய மாட்டார். அவர்கள் பெடப்பாய் களத்தில் பின்வாங்க மாட்டார்கள். இன்னும் 4 கொமேனி ஆரம்பத்தில் பாவிக்கப்பட்ட முப்படைகளை கூட ஒவ்வொரு படை தளபதி போறவோ அடுத்தடுத்த தளபதிகள் 4 பேர் வருவார்கள். ஆகவே இது ஒரு முக்கியமான விஷயம். நான் ஏற்கனவே 2 இந்த பலவீனங்கள் சொன்னால், இன்னும் 3வது ஒரு பலவீனம் ஈரானுடைய பக்கம் இருக்குன்னு சொன்னால், அவருடைய உளவுத்துறை வந்து ஒப்பீட்டு ரீதியிலே பலமானதாக இல்லை. அது உண்மை பலமானதாக இல்லை என்பது காரணம் என்றால், பல ஆண்டுகள் 15 ஆண்டுகளுக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பே மொசாட் அதுக்குள்ளே போயிட்டு, ஈரானுக்குள் இன்னும் அமெரிக்கா இஸ்ரேலுடைய இராணுவ தளம் இருக்கு, இன்னும் கண்டுபிடிக்கப்படாத. அங்கிருந்து அரபு நாடுகளுக்கு அடிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா நாடு பெரிது, பல நாடு, பாகிஸ்தான் ஒரு பார்டர், துருக்கி ஒரு பார்டர், ஈராக் ஒரு பார்டர், இப்படி பல விரிவான ஒரு நாடு என்பதனால் அவர்களுக்கு அந்த உளவுத்துறையை அந்த கருப்பாடுகள் அந்த உயர் மட்டத்தில் இருக்கின்றன. இதெல்லாம் இருக்குது.
ஒருவர் எங்களுக்கு தெரியும், நாங்கள் கடந்த ஜூன் மாதம் நடந்த யுத்தத்தின் பொழுது பள்ளிவாசலிருந்து ஒரு இமாமை கைது செய்தார்கள். அவர் 10 வருடம் அங்கே தொழுவிச்சிருக்கிறார். அவர் இஸ்ரேலை சேர்ந்த ஒரு மொசாட் அதிகாரி. இவ்வளவுக்கும் பயங்கரமாக ஊடுருவிக்கிற விஷயத்தை ஈரான் அதை கவனிக்கவில்லை என்பது ஒரு பலவீனம். இப்போதான் அவர்கள் களை எடுத்து வருகிறார்கள். ஆனாலும் அவர்கள் ஒப்பீட்டு ரீதியிலே காசாவை விட ஈராக்கை விட அது ஒரு வித்தியாசமான போர்க்களம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அது பயங்கரமான ஒரு நிலைமை தான். உண்மையிலேயே நாம் தற்போதைய இந்த மத்திய கிழக்கு யுத்தத்தின் கள நிலவரம் தொடர்பாக மிகவும் ஒரு தெளிவான கலந்துரையாடலில் இருக்கின்றோம். இந்த கலந்துரையாடலை ஆன்லைனூடாக நீங்கள் லைவில் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ஏகபி நியூஸ் ஊடாக பார்த்து கொண்டிருக்கின்ற பார்வையாளர்கள் இதனை நீங்கள் ஏனையவர்களும் பார்ப்பதற்காக ஷேர் செய்து கொள்ளுங்கள். முடியுமானவரை மற்றவர்களும் பார்த்து இதனின் படிப்பினை பெற வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த நிகழ்வினை வழங்குவதற்காக அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்ற கோல்ட் கிச்சன் அந்த அமைப்பினருக்கும் நாங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இதில் இருக்கின்ற இது தொடர்ச்சியான ஒரு கேள்விதான். இவ்வாறான இந்த சூழலில் இஸ்ரேல் எவ்வாறு தங்களது பாதுகாப்பு மற்றும் யுத்த தந்திரங்களை வடிவமைத்து மாற்றிக்கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பான சில விடயங்களுக்கு உண்மையாக சொல்ல போனால், இஸ்ரேல் என்றது ஒரு சுய இறையாண்மை உள்ள தனக்கே உரிய ஒரு பாதுகாப்பு முறையை தானே உருவாக்கி கொண்டு விருத்தி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நாடு அல்ல. அது அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்காவினோட 51வது ஸ்டேட் தான் அது. இன்னொரு வகையில் சொல்லப்போனால் அது ஒரு அமெரிக்காவினுடைய ஒரு இராணுவ முகாம். இஸ்ரேலில் பயன்படுத்தப்படுகின்ற போர் விமானங்கள், ஏவுகணைகள், தொழில்நுட்பம் எல்லாமே மேட் இன் யூஎஸ்ஏ தான், சந்தேகமில்லை. ஸோ அதை நம்பித்தான் அவர்கள் அந்த நாங்கள் ஈரானை வெற்றி கொள்ளலாம் என்ற ஒரு மனோவலிமையோடு இந்த யுத்தத்தில் இறங்கியிருக்கிறார்கள். தனித்து அவர்களால் போராட முடியாது என்ற பாடத்தை அவர்கள் கடந்த ஆண்டு 10 நாள் நடந்த யுத்தத்தின் பொழுது அவர்கள் கண்டுவிட்டார்கள். இஸ்ரேலை பொறுத்த மட்டும் இஸ்ரேலுடைய பலம் என்னவென்றால் அவர்களுடைய வார் ஜெட்ஸ், போர் விமானங்கள் அவர்களிடம் இருக்கின்றது. அதிலே கொண்டு வந்து அந்த குண்டுகளை போட்டு கடுமையான அழிவை உருவாக்குகிறார்கள். ஆனால் இராணுவ இலக்குகளை அவர்கள் அடையவில்லை. டெஹ்ரானுக்கு பயங்கரமான அழிவு ஏற்பட்டிருக்கிறது, சிதைவு. நீங்கள் டெஹ்ரான் நடத்த பார்த்தா தெரியும். அது பல இடங்களில் அவர்கள் பயங்கரமான கட்டடங்கள், உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கும். நிச்சயமாக நான் நினைக்கிறேன் ஒரு 2-3 பேர் இதுவரைக்கும் ஈரானில் கொல்லப்பட்டிருக்க கூடும். உத்தியோகபூர்வமாக 2000 பேர் என்று சொன்னாலும் கூட. அதுபோன்று இஸ்ரேலுடைய இந்த அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அவர்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லை. டோட்டலி அது ஜீரோவாகிவிட்டது. அவர்கள் ஆரம்பத்தில் சொன்ன அயன்டோம் ஹமாஸுடைய தாக்குதலின் பொழுதே அயன்டோம் செயலிழந்து போய்விட்டது. இப்பொழுது அது மொத்தமாகவே செயலிழந்து மொத்த டெல் அவீவுடைய இஸ்ரேலுடைய வான்பரப்பும் தெஹ்ரானுடைய கண்ட்ரோலுக்கு கீழே தான் இருக்கிறது. இன்னொரு அவருடைய பலவீனம் என்னென்றால் அந்த நாடு சிறிது, 23,000 சதுர கிலோமீட்டர் பரப்பு கொண்ட ஒரு சிறிய நாடு தான் இஸ்ரேல். அதாவது பலஸ்டைன் தானே, அது ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்டைன். ஸோ அந்த நாட்டில் இவர்களுடைய இந்த ஏவுகணைகள் போய் அந்த குறிப்பிட்ட இலக்கை துல்லியமாக தாக்குவதற்கான இயலுமை இருக்கின்றது என்பதற்கான காரணம் என்றால் நிலரீதியாக அந்த நாடு ஒரு நீண்டு ஒடுங்கி இருக்கிறது. ஆகவே இலக்கை அது இலகுவாக தாக்கும். அவர்கள் வளமை போன்று அந்த தங்களிடம் இருக்கின்ற போர் விமானங்களை அதிகம் பயன்படுத்துகிறார்கள். ஏவுகணைகளை விட அவர்கள் அதைத்தான் பயன்படுத்துகிறார்கள். அவர்களுடைய இன்னொரு பலம் என்று கேட்டால் மத்திய கிழக்கில் இருக்கின்ற ஈரானுக்கு மிக சமீபமாக இருக்கின்ற நாடுகள் இருக்கின்ற அமெரிக்க இராணுவ தளங்களை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். மிக குறிப்பாக இர்பில் என்றது ஈராக்கினுடைய வடக்கு ஈராக் குர்திஸ்தானில் இருக்கின்ற ஒரு முக்கியமான, ஈராக்கில் 3 விமான தளங்கள் அமெரிக்காவில் இருக்கின்றது. அந்த தளங்களை அதிகபட்சம் இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். எனவே இந்த ஈரான் எங்களுக்கு தெரியும், இந்த தாக்குதல் ஸ்டார்ட் பண்ணி 2-3வது நாளிலே அவர்கள் அரபு நாடுகளில் உள்ள இந்த தளங்களைத்தான் அவர்கள் தாக்க ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கும் அது நடக்கின்றது. அந்த அரபு நாடுகளுடைய பிரச்சனை அவர்கள் ஒரு பிரச்சாரம் செய்கிறார்கள், இது மொத்தமாக எங்களுடைய நாட்டுக்கு அடிப்பது போன்ற ஒன்று. இது இப்படித்தான். என்னென்றால் 40 வருஷமாக 35 வருஷமாக அமெரிக்க இராணுவ தளங்களை அவர்கள் கொடுத்திருந்தார்கள், தங்களை அமெரிக்கா பாதுகாக்கும் என்று. ஆனால் இன்று ஈரானை தாக்குவதற்கு இஸ்ரேல் அந்த இராணுவ தளங்களைத்தான் பயன்படுத்துகின்றன. அது மிகப்பெரிய ஒரு பலம். ஏனென்றால் ஈரானுக்கு மிக போர்ட கண்ட்ரியாக இருக்கின்றது ஈராக். அங்கிருந்தான் அதிகமான தாக்குதல்களை அந்த விமான தளங்களில் தான் இஸ்ரேலிய விமானம் பறந்து வந்து போர் விமானங்கள் தாக்குதலை நடத்துகின்றார்கள். அதே மாதிரி ஜோர்தான் முக்கியமான ஒரு தளமாக இருக்கின்றது. இவைதான் இஸ்ரேலுடைய பலங்கள். அடுத்தது எவ்வளவுதான் இராணுவ செலவினம் அவர்களுக்கு ஏற்பட்டாலும், ஆயுத தட்டுப்பாடு ஏற்பட்டாலும் உடனுக்குடன் ட்ரம்ப் தன்னுடைய நிர்வாக
பதவி நிலை பயன்படுத்தி அவர் தொடர்ச்சியாக ஆயுதங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார். இஸ்ரேல் என்று ஒரு தனி நாடு, அமெரிக்காவுடைய பிரிட்டன்ட ஆதரவு ஒன்றும் இல்லாத ஒரு நாடுன்னு பார்த்தோம் என்று சொன்னால், ஈரான் ஒரு 2-3 நாளில் அந்த நாட்டை அழிச்சிருக்கு. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அது அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அல்ல. இஸ்ரேலிடம் இன்னொரு பெரிய பலம் இருக்கின்றது. அவருடைய லாஸ்ட் ஆப்ஷன் என்று கேட்டால், திமோனா என்ற ஒரு பாலை நிலத்தில் அவர்கள் கடந்த 1960களிலிருந்து அவர்கள் அணுகுண்டுகளை ஆராய்ச்சிகள் செய்து யுரேனியம் என்ரிச் பண்ணி அணுகுண்டுகளை தயாரித்து வைத்திருக்கிறார்கள். அது உலகத்துக்கு தெரிந்த உண்மை. இப்போ உலகத்தில் எங்களுக்கு தெரியும், உத்தியோகபூர்வமாக அணுவாயுதம் தங்களிடம் இருக்கிறது என்று பிரகடனப்படுத்தி 8 நாடுகள் இருக்கின்றது. அந்த நாட்டில் இஸ்ரேல் இல்லை. இஸ்ரேலுடைய அணு உலைகள் பற்றிய ரகசியம் அது கம்ப்ளீட்டாக ரகசியமாக பாதுகாக்கப்படுகின்ற விஷயம். அதனால் தான் 60களில் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி என்ற ஒரு இளம் தலைவர் ஜான் எஃப் கென்னடி அவர்தான் முதலில் இஸ்ரேலுடைய அணுவாயுதம் குறித்து பகிரங்க வழியில் அவர் கேள்வி எழுப்பினார். அதாவது இஸ்ரேலுக்கு ஏன் அணுவாயுதம் தேவை, ரெண்டாவது அது ஏன் அதை டிரான்ஸ்பரண்டாக ஒரு வெளிப்படைத்தன்மையோடு இல்லாமல் ஏன் அவர்கள் சமாதானத்துக்கான அமைதிக்கான அது சமூக நல்ல பாசிட்டிவான நோக்கங்களுக்கு மின்சாரம் இண்டஸ்ட்ரி இதுகளுக்கு பயன்படுத்துவதற்கு தான் அணுசக்தி என்றால் நீங்கள் ஏன் அதை ரகசியமாக வைத்துக் கொண்டிருக்க வேண்டும், அதை நீங்கள் பகிரங்கமாக உலக பார்வைக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர் பகிரங்கமாக பல முறை பேசியதை அடுத்துத்தான் அவர் மொசாடினால் படுகொலை செய்யப்பட்டார். ஆகவே அது இஸ்ரேல் இப்போ நெட்டன்யாகூட பிரச்சனை என்று கேட்டால் இது இப்படியும் ஒரு இஷ்யூ. ஏனென்றால் இந்த யுத்தங்களை தொடர்ந்து இப்படியோ கொண்டு போகிறதுக்கு காரணம் இஸ்ரேலி ஜனாதிபதி இந்த பிரதமர் அவர் தன்னை சட்டத்தின்படியிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவர் கடுமையான ஒரு ஊழல் மோசடிகளை மாட்டிக்கொண்ட ஒருவர். லாஸ்ட் 2023 அக்டோபர் அப்பொழுதே நீதிமன்ற தீர்ப்பு இவரை கைது செய்வதற்கான விஷயம் நடக்கப் போகிறது என்று அறிந்து கொண்டு தான் அவர் ஹமாஸ் மீது தாக்குதலை ஸ்டார்ட் பண்ணி போரை செஞ்சு கொண்டு போகிறார். ஆனால் இப்பொழுது இஸ்ரேலிய மக்கள் இவர் சொன்னார், நேற்று கூட சொல்லியிருக்கிறார், நாங்கள் ஈரானுடைய முக்கியமான தளபதியை அழைத்து விட்டோம், விமானப்படை தளபதி கடற்படை தளபதி எல்லாரையும் அழைத்து விட்டோம் என்று சொல்கிற நேரம் இஸ்ரேலியர்கள் பங்கருக்குள்ளே யோசிக்கொண்டு இவன் எல்லாத்தையும் அழித்து விட்டான் என்று சொல்லி கொண்டிருக்கிறான். அந்த மனுஷன் அடித்து கொண்டு தான் இருக்கிறான் அவன். ஆகவே இப்பொழுது இஸ்ரேலில் கருத்து மாற்றம் நடக்குது. இவர் மக்கள் இதுக்கு மேல் ஏமாற்ற இயலாத ஒரு பிரச்சனை நடக்குது. இந்த போரில் ட்ரம்ப் கொல்லப்பட்டால் இந்த போர் அவசரமாக இஸ்ரேலே பின்வாங்கி வரக்கூடிய ஒரு நிலைமையும் இருக்கின்றது. இப்போ உண்மையில் சொல்லப்போனால் ட்ரம்புக்கும் நெட்டன்யாவுக்கும் இதில் பின்வாங்கினால் ஒரு அரசியல் அவமானம் வருமே என்று ஒரு ஒப்பேற்றலுக்காக இந்த போரை அவர்கள் நீடிக்கிறார்கள். சமாதானத்துக்கு ஈரான் உடன்பட்டால் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி போரை நிறுத்துவதுதான் ட்ரம்பினுடைய நோக்கம். ஆனால் வெளிப்படையில் அவ்வப்பொழுது அவர் உண்மையில் இயல்பான நிலையில் இல்லை என்பது அது இன்னொரு பிரச்சனை. தன்னையும் ஆன்மீக தலைவராக அழைத்தார்கள், நான் போகவில்லை என்றெல்லாம் அவர் சொல்கிறார். ஸோ போர் என்னை பொறுத்தவரையில் நீடிப்பதற்கான வாய்ப்பு இன்னும் இருக்கிறது, நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி நீடித்தால் ஈரானுக்கும் அழிவுகள் வரும், இஸ்ரேலுக்கு அதைவிட பல மடங்கு அழிவு வரும். இறுதியில் அது உலக பொருளாதாரம், உலகத்தினுடைய வாழ்வியல் எல்லாவற்றையும் கடுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கின்றது. இதில் ஒரு கேள்வி இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன், இந்த புதிய இளைஞர் சமுதாயங்களுக்கு யார் இந்த இஸ்ரேலியர்கள் என்று ஒரு கேள்வி இருக்கின்றது. அது இப்போது இருப்பது தான் அவர்களுக்கு தெரியும். இந்த இஸ்ரேலியர்கள் கடந்த காலங்களில் எவ்வாறு எல்லாம் இந்த உலகத்தில் அவர்களுடைய நிலைப்பாடு இருந்திருக்கின்றது என்பது தொடர்பான பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. சுருக்கமாக யார் இந்த இஸ்ரேலியர்கள்? இஸ்ரேலியர்கள் உண்மையில் இஸ்ராயில் என்றது யாக்கூப் நபி அவர்களுடைய பேர். யாக்கூப் நபியினுடைய பரம்பரையிலிருந்து வந்தவர்கள் தான் யூதர்கள். அவர்களை பற்றி குர்ஆனிலே சூரத்துல் பக்ரா என்ற அத்தியாயத்திலே மிக விரிவாக பேசப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தாவாவை எத்தி வைத்த பொழுது அவர்கள் அதனை உடனடியாக ஏற்றுக்கொள்ளவில்லை, பிடிவாதமாக இருந்தார்கள். அவர்கள் மூசா என்ற ஒரு நபி ஒரு மனிதரால் நிறைவேற்ற முடியாத நிறைய நிபந்தனைகளை எல்லாம் முன்வைத்தார்கள் என்றெல்லாம் குர்ஆன் சொல்லுது. அவர்களுக்கு இறைவன் அவர்கள் மனைவிமார்களை கொண்டவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்லதுக்கு முயற்சித்து அவரை கொண்டவர்கள் என்று நாங்கள் அவரை கொன்று விட்டோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். குர்ஆனில் வருதான் உண்மையில் அவர்கள் கொல்லவில்லை, அவரை போன்றொருவரை நாங்கள் மாற்றினோம் என்றெல்லாம் குர்ஆனில் நாங்கள் பார்க்கிறோம். அது ஒரு கதை விஷயம். அதுபோல் இவர்கள் இறுதியாக இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இறை தண்டனை என்னென்னா, அவர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரே இடத்தில் இந்த உலகத்தில் வாழ முடியாத ஒரு சூழலை இறைவன் உருவாக்கினார். அதாவது கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் செக்கோஸ்லாவாக்கியா, ரஷ்யா, போலந்து இதுகளில் சிதறி கிடந்தார்கள். உலக சனத்தொகையில் அவர்கள் அன்றும் குறைவு இன்றும் குறைவு. இன்றைக்கு கூட அவர்கள் 0.26% தான், ஒரு வீதமும் இல்லை. இஸ்ரேல் 63 லட்சம், அமெரிக்காவில் 50 லட்சம். உலகத்தில் எல்லா நாடுகளின் வாழ்ற யூதரை கூட்டி பார்த்தோம்னா 1,20,00,000 இருப்பார்கள் மொத்த சனத்தொகை.
முஸ்லீம்கள் 200 கோடி பேர் இருக்கிறார்கள். அப்போ இவர்களுக்கு நாடு இல்லை என்று நாம் குர்ஆனிலே விதித்திருக்கின்றோம். தௌராத்தில் இருக்கிறது, இஞ்சில் இருக்கின்றது. இவர்களுக்கு நாடு இல்லை. இது ஒரிஜினல் தோராவை பின்பற்றுகின்ற யூத சமூகத்திற்கு தெரியும். அவர்கள் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார்கள். எங்களுக்கு கடவுளினுடைய சித்தத்தின்படி ஒரு நாடு தேசம் என்பது இல்லை. 19ஆம் நூற்றாண்டிலே அந்த யூத சமூகத்திலிருந்து ஒரு அரசியல் இயக்கம் தோற்றம் பெற்றது. அதுதான் ஜைனிஸ்ட் மூமெண்ட்னு சொல்கிறோம், சியோனிச இயக்கம். அந்த இயக்கத்தினுடைய பிரதானமான நோக்கம் என்னென்னா, முஸ்லீம்களுக்கு என்று நாடு, கிறிஸ்தவர்களுக்கு என்று நாடு, இந்துக்களுக்கு பௌத்தர்களுக்கெல்லாம் நாடு, உலகத்தில் நாடு இல்லாதவர்களாக நாம் இந்த ஐரோப்பிய நாடுகளில் 2ஆம் 3ஆம் பட்ச பிரஜைகளாக அலைந்திருக்கிறோம் என்று ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று போட்டு அது பிரிட்டிஷ்காரன் கடைசியாக அங்கீகரித்து பிரிட்டிஷினுடைய கொலனியாக பலஸ்தீனும் ஈராக்கும் இருந்த நேரத்திலே, அது பெரிய ஹிஸ்ட்ரி, அது நான் சும்மா சொல்கிறேன். பிரிட்டிஷினுடைய ஆதரவோடு பெல்ஃபோர் டெக்ளரேஷன் 1917ஆம் ஆண்டு அந்த பிரகடனத்துக்கு பிறகு கிழக்கு ஐரோப்பில் வாழுகின்ற மக்கள் போய் பலஸ்தீனத்திலே குடியேறலாம் என்று பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அனுமதி கொடுக்குறாங்க. நம்ம அது பிரிட்டிஷினுடைய புரொடெக்டரேட், கண்காணிப்பு நாடாக 1ஆம் உலக யுத்தத்துக்கு பிறகு உலகத்துடைய பல நாடுகளை பிரான்ஸும் பிரிட்டனும் தங்களுடைய கண்காணிப்பு நாடுகள் என்று பிரித்து கொண்டார்கள், தங்களுக்குள் பங்கு போட்டு கொண்டார்கள். பிரான்ஸுங்களை சிரியாவும் லெபனானும் வந்தது, பிரிட்டன் ஈராக்கையும் பலஸ்தீனத்தையும் எடுத்துக்கொண்டது. அப்போ ஒட்டோமன் எம்பியாருடைய ஆட்சியின் கீழே அது இருந்த நேரம் ஒட்டோமன் எம்பியார் சுல்தான் அப்துல் ஹமீதின் அனுமதி கேட்டால் அவர் மறுக்கின்றார். அது பிறகு இந்த யூதர்கள் என்ன செய்கிறார், சைனீஸ் மூவ்மெண்ட் என்ன செய்துன்றால் ஒட்டோமன் எம்பியாரையே வீழ்ச்சியடை செய்து அந்த ஒட்டோமன் எம்பியாருக்கு இந்த பலஸ்தீனத்தை பிரிட்டனுக்களே கொண்டு வந்து பிரிட்டனிடம் அனுமதி பெற்று குடியேறி, இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் பிரிட்டன் தான் கிழக்கு ஐரோப்பாவில் சிதறி கிடந்த யூதர்களை கொண்டு வந்து பலஸ்தீனத்தில் குடியேற்றி 1948 இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை பிரகடனம் செய்தார்கள். அது உண்மையான சட்டபூர்வமான ஒரு நாடு அல்ல, அது பலஸ்தீன மக்களுடைய நிலம். அது இன்றிருக்கின்ற தலைமுறைக்கு பலஸ்தீனம் என்ற ஒரு நாடு இப்பொழுது இல்லை, இப்பொழுது இருப்பதெல்லாம் இஸ்ரேல் தான் என்று அவர்கள் சொல்கிறார்கள். படித்து கொடுக்குறார்கள், போட்டி பற்றி ஜென்ரல் நாலேஜில் படித்து கொடுக்குற டீச்சர்மார் கூட அதை சொல்கிறார்கள். உண்மையில் வரலாற்றில் இருந்தது இஸ்ரேல் அல்ல, பலஸ்தீனம் தான். அதை இன்றைக்கு அவர்கள் பலஸ்தீன மக்களை நிறைய 1948 அந்த நக்கபா என்ற ஒரு பெயர் இழப்பு, அதாவது லட்சக்கணக்கான பலஸ்தீன மக்களை நாட்டை விட்டு வெளியேற்றி இஸ்ரேலை பிரகடனம் செய்தார்கள். இன்றைக்கு அந்த இஸ்ரேல் என்று சொல்லப்படுகின்ற பிராந்தியத்துக்குள்ளே ஒரு 30 லட்சம் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். மேற்கரையில் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள், கிழக்கு ஜெருசலத்தில் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள், காசாவில் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். முஸ்லீம்ஸும் அங்கே இருக்கிறார்கள். நாடு என்றால் அது இஸ்ரேல் தான் என்று அவர் பிரகடனம் செய்திருக்கிறார். இதுதான் அதனுடைய சுருக்கமான விஷயம். உண்மையில் நாம் இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் தற்போது ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் யுத்தம் அது உலக நாடுகளுக்கும் இலங்கைக்கும் எவ்வாறு ஆதிக்கம் செலுத்துகின்றது என்கின்ற தலைப்பில் பேசிக்கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் நாம் அடுத்த கேள்வியாக உங்களிடம் எதிர்பார்ப்பது, இந்த மோதலில் ரஷ்யா, சீனா அவருடைய பங்களிப்பு என்ன? இந்த மோதலில் உண்மையில் நாங்கள் இது ஒரு இஸ்ரேலிய யுத்தம் என்பதை விட அமெரிக்கா செய்கின்ற ஒரு ப்ராக்ஸி வார், அதாவது இந்த யுத்தத்தில் அமெரிக்கா தான் செய்யுது, இஸ்ரேல் அல்ல. அடுத்த பக்கத்திலே இந்த யுத்தத்தை ஈரான் செய்கிறது தனித்து என்பதற்கு அப்பால் ரஷ்யாவும் சைனாவும் ஈரானும் தான் இதை செய்கின்றது. இது ஒரு ப்ராக்ஸி வார், அதாவது யுத்த களத்தில் இருப்பது ஈரான் தான். ஆனால் அந்த ஈரானுடைய திரைக்கு பின்னால் ரஷ்யாவும் சைனாவும் மிக குறிப்பாக சைனா இருக்கின்றது. என்றால் எங்களுக்கு தெரியும், போர் தொடர்பான உளவு தகவல்கள் அனைத்தையும் உடனுக்குடன் கண்காணித்து சேகரித்து அதை ஈரானிய பாதுகாப்பு துறைக்கு வழங்கும் பணியை போர் ஆரம்பித்த நாளிலிருந்து இன்று வரைக்கும் சைனா வழங்குகிறது. என்றால் ஓமான் வளைகுடாவிலே ஓமானுக்கு சொந்தமில்லாத சர்வதேச கடற்பரப்பில் ஏற்கனவே சைனாவுடைய ஒரு பிரம்மாண்டமான ஒரு உளவு கப்பலோடு நிறுத்தப்பட்டிருக்கின்றது. சர்வதேச கடற்பரப்பில் இருக்கிறது, அதை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அது சட்டபூர்வமான இடத்தில் தான் தங்கி இருக்கின்றது. இந்த கப்பல் இங்கே இருந்து கொண்டு இஸ்ரேலுடைய ஒவ்வொரு அசைவையும் உடனுக்குடன் ஈரானுக்கு அது வழங்கி கொண்டிருக்கின்றது. அதுபோல் அமெரிக்காவுடைய அசைவுகளையும் அது உளவு பார்த்து உடனுக்குடன் ஈரானுக்கு வழங்கி கொண்டே இருக்கிறது. ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம், ஈரானுடைய பலங்களில் இது முக்கியமான ஒரு பலம். அப்போ இதனை அமெரிக்காவுக்கு இது 100% தெரியும். இந்த கப்பலின் ஊடாகத்தான் ஈரானுக்கான எல்லா உளவு தகவல்களும் வழங்கப்படுகின்றன என்று. ஈரான் ஒரு வேலை செய்தது. ஈரான் மொத்த மத்திய கிழக்கில் உள்ள அரபு நாடுகள் எல்லாவற்றையும் உளவு பார்க்கின்ற அமெரிக்காவுடைய ரேடாரை அது தொடக்கத்திலே அழித்து விட்டது.
ஆகவே அமெரிக்கா இஸ்ரேலை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இந்த உளவு தகவல்களை பெறுவதில் ஒரு பலவீனம் இருக்கின்றது. ஆனால் மறுபக்கம் அவர்கள் ஏற்கனவே ஈரான் எல்லைக்குள் நியமித்திருக்கின்ற உளவாளிகள் அவர்கள் தகவலை வழங்குகிறாள் தான். அதாவது லரிஜானி அது போன்ற கொமேனியை போன்றவர்கள் கொல்லப்பட்ட நேரம் அவரோடு இருந்த ஒரு கருப்பாடு தான் அதனையெல்லாம் காட்டி கொடுத்ததார் என்ற விஷயங்கள்லாம் வெளிவந்திருக்கிறது. அப்போ இதிலே சைனாவுக்கு முக்கியமான ஒரு பங்கு இருக்கின்றது. அமெரிக்காவுக்கு தெரியும் இது சைனா தான் செய்ய, ஆனால் அமெரிக்காவுக்கு ஒன்றும் செய்யலாது. நேரடியாக அந்த கப்பலை தாக்க முயன்றால் அது ஒரு பல்பரிமாண பலதரப்பு யுத்தமாக அது மாறும். அடுத்த புறத்தில் ரஷ்யாவும் இதுக்கு பின்னால் இருக்கின்றது. ரஷ்யாவுடைய ஏவுகணை தொழில்நுட்ப வசதிகள் அதனுடைய உதவிகள் எல்லாம் ஏற்கனவே ஈரானுக்கு கிடைத்திருக்கின்றது. ரஷ்யாவும் ஈரான் கடுமையான ஒரு தோற்கடிப்புக்கு ஒரு பின்னடைவுக்கு உட்படுகின்ற நேரத்திலே அது நேரடியாக இதில் களமிறங்கலாமா என்று யோசிக்கிறது. இப்போ நேற்றைய தினம் கூட புட்டின் ஒரு அறிவித்தல் விடுத்திருக்கின்றார். என்னென்றால் இஸ்ரேல் கடுமையாக தோல்வியுற்றுக்கு போனால் ஈரானை அடிபணிய வைப்பதற்கு இஸ்ரேலிடம் இருக்கின்ற கடைசி தெரிவு என்று தன்னிடம் இருக்கின்ற அணுகுண்டுகள் தான். அந்த அணுகுண்டுகளை விமானங்கள் வழியாக ஊடாக ஈரானில் அவர்கள் வீசுவார்களாக இருந்தால் உடனடியாக ஈரான் சரணடைய வேண்டிய ஒரு நிலைமைக்கு வரும். மறுபுறம் டிமோனாவை இஸ்ரேலிய அணு உலைகள் தாக்கப்பட்டால் இஸ்ரேலில் உள்ள அரவாசி மக்கள் கொல்லப்படுவார்கள். அப்போ ஈரானிலும் பெருமளவு மக்கள் கொல்லப்படுவார்கள், இங்கேயும் கொல்லப்படுவார்கள். அப்படியான ஒரு ஆபத்து இருக்கின்றது. ரஷ்ய அதிபர் அதை கடுமையாக எச்சரித்திருக்கிறார். நீங்கள் அந்த ஆப்ஷனுக்கு போனீங்க என்று சொன்னால் ஈரானுடைய பதிலடி மட்டுமல்ல, நாங்கள் நேரடியாக அணுகுண்டுகளை அணு ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்த வேண்டி வரும் என்று அவர்கள் எச்சரித்தார்கள். ஆகவே நீங்கள் சொன்னது போல ஈரானுடைய தரப்பிலிருந்து மறைமுகமாக ஒரு ப்ராக்ஸிவோர் ஒரு நிழல் யுத்தத்துக்கான தயாரிப்பிலே நிழல் யுத்தத்தின் பங்காளர்களாக சைனாவும் சீனாவும் ரஷ்யாவும் இருக்கிறது என்பது ஒரு பெரிய உண்மை. நேரடியாக அவர்கள் யுத்தத்தில் கலந்து கொள்ளாவிட்டாலும் பல வகைகளில் அவர்கள் ஈரானுக்கு ஆதரவாக தொடர்ந்தும் செயல்படுகிறார்கள் என்பதுதான் உண்மையான கள யதார்த்தம். நாம் இந்த கலந்துரையாடலில் சர்வதேச ரீதியான நிலைப்பாடுகள் தொடர்பாக இதுவரை பேசினோம். இது தற்போது எமது நாட்டிற்குள் எவ்வாறு ஆதிக்கம் செலுத்துகின்றது என்பது தொடர்பாக நாம் பேச வேண்டிய ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றோம். ஏனென்றால் நாம் இதுவரை காலமும் பல யுத்தங்களை செய்தியாகத்தான் பார்த்து கொண்டிருந்தோம். இந்த யுத்தம் ஆரம்பித்ததிலிருந்து அதனையும் செய்தியாகத்தான் பார்த்து கொண்டிருந்தோம். திடீரென ஒரு போர்க்கப்பல், பாதிக்கப்பட்ட போர்க்கப்பல் இலங்கை நாட்டின் எல்லையில், கடல் எல்லையில் இருந்து இலங்கை நேவியினரால் அது பாதுகாக்கப்பட்டு அங்கிருந்தவர்கள் மீட்கப்பட்டு இவ்வாறான பல சம்பவங்கள் எம்மை நோக்கி அது ஊடுருவுகின்றது. இந்த காலகட்டத்தில் எண்ணெய், பெட்ரோலியம் எமக்கு தட்டுப்பாடாகின்றது. அதனூடாக பல தொழில் வாய்ப்புகள், பொருளாதார பாதிப்புகள் என்று பல விடயங்களிலும் இது எமது நாட்டிற்குள் பாரிய ஒரு தாக்கத்தை செலுத்துகின்றது. அத்தோடு ஒவ்வொரு புதன்கிழமையும் தற்போது வேலை இல்லாமல் எமது நாட்டை ஸ்தம்பிதமாக்குகின்ற ஒரு நிலைமைப்பாடு கூட வந்திருக்கின்றது. இது எந்த அளவுக்கு இது செல்ல இருக்கின்றது? இதற்கும் எமது நாட்டின் பொருளாதார நிலைமைக்கும் இந்த யுத்தத்திற்கும் இடையில் எவ்வாறு நாம் அதனை ஒப்பிட்டு நோக்க முடியும்? ஆமாம், ஏற்கனவே நடந்த பலஸ்தீன் இஸ்ரேல் யுத்தம் என்பது அது சர்வதேச தாக்கம் இல்லாத ஒரு யுத்தம். இந்த ஈரான் மீதான போர் என்பது உண்மையில் ஈரான் ஆரம்பத்தில் அதை சொல்லிவிட்டது. எங்கள் மீதான போர் என்பது ஒரு உலக ரீதியான ஒரு தாக்கத்தை உருவாக்கும் என்று அவள் ஏற்கனவே சொல்லிவிட்டார். காரணம் என்றால் ஈரானுக்கு சொந்தமான அவருடைய கட்டுப்பாடு இருக்கின்ற அந்த ஹுர்முஸ் ஜலசந்தி என்றது ஒரு நாளைக்கு 2 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெய், சுத்திகரிக்கப்படாத ஒயிலை சவுதி அரேபியா, குவைத், கட்டார் 3 நாடுகளுடைய 90% எண்ணெய் இந்த பாதை வழியாகவே ஐரோப்பிய நாடுகளுக்கு அது போன்ற ஆசிய நாடுகளுக்கு செல்கின்றது. இப்பொழுது அது ஹுர்முஸ் ஜலசந்தியை முற்றாக ஈரான் கட்டுப்படுத்தியிருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, இந்த மத்திய கிழக்கில் 12 அரபு நாடுகளில் 19 இராணுவ தளங்கள் மீது ஈரான் நடத்தி வருகின்ற தாக்குதல் சில வேளைகளில் அந்த இலக்கு மாறி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், அதுபோன்று இயற்கை எரிவாயு உற்பத்தி நிலையங்கள் மீதெல்லாம் அந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது. அது வேண்டுமென்று நடக்கின்ற தாக்குதலா அல்லது தவறி தாக்கப்படுகிறதா என்பது எங்களுக்கு தெரியவில்லை. அந்த தாக்குதலுடைய விளைவாக எங்களுக்கு தெரியும், அரபு நாடுகள் குறிப்பாக சவுதி அரேபியா தன்னுடைய அரம்கோ உற்பத்தியில் குறிப்பிட்ட அளவு உற்பத்தியை அவர்கள் குறைத்து வைத்திருக்கிறார்கள், மூடி வைத்திருக்கிறார்கள். அதுபோன்று ஐரோப்பிய நாடுகளுக்கு அதிகமாக 90% இயற்கை எரிவாயு லிக்யூட் நேச்சுரல் கேஸ் LNGயை ஏற்றுமதி செய்கின்ற நாடு கட்டார். அது தங்களுடைய முக்கியமான
மிகப்பெரிய கேஸ் ப்ரொடக்ஷன் சென்டரை அவர்கள் க்ளோஸ் பண்ணி வைத்திருக்கிறார்கள். ஆகவே இது ஏற்கனவே யுத்தம் நடந்து 4 நாட்களிலே இந்த கேஸுடைய விலை ஐரோப்பிய நாடுகள் 50% கூடிவிட்டது. இப்போ ஹொர்மோஸ் ஜலசந்தியூடாக அரபு நாடுகளுடைய பெட்ரோல் அதன் வழியாக எங்களுக்கு தெரியும் சைனாக்கு அதில் 20% பெட்ரோலியம், இந்தியாவுக்கு 60% பெட்ரோலியம் வருகின்றது. அப்போ அது மூடப்பட்டால் எங்களுக்கு வரக்கூடிய அந்த வழியால் வரக்கூடிய பெட்ரோல் வரலை என்று சொன்னால் வேறு வழியால் வர வேண்டும். அப்போ அந்த பாதை நீண்டு சென்றால் அதனுடைய செலவு, போக்குவரத்து செலவு அதிகரிக்கும் உண்டு. ரெண்டாவது, சர்வதேச அளவில் உற்பத்தியின் அளவு குறைகின்ற நேரம் எங்களுக்கு கிடைக்கின்ற எண்ணெய்க்கான விலை அதிகரிக்கும். அப்போ அந்த 2 விலையும் சேர்ந்து இலங்கைக்கு வருகின்ற பெட்ரோலியத்துடைய விலை இயல்பாகவே அதிகரிக்கும். எனர்ஜியினுடைய விலை, கேஸ் பெட்ரோலியத்துடைய விலை அதிகரித்தால் அடுத்த கட்டம் என்ன செய்யும்னா மின்சார உற்பத்திக்கான செலவும் அதிகரிக்கும். அதனால் எங்களுக்கு தெரியும் இலங்கையில் கூட நாங்கள் மின்சார உற்பத்தியில் டீசலை பயன்படுத்துகின்றோம். ஆகவே அந்த மின்சார கட்டணம் அதிகரிக்கும். மின்சாரத்தை என்ன இதனுடைய நேரடியாக இலங்கையில் என்ன விளைவுகள் ஏற்படும் என்று சொன்னால், இப்போ இருக்கின்ற எண்ணெய் ஏப்ரல் நடுவு வரைக்கும் இது போதுமாக இருக்கும். அடுத்த கப்பல் எப்பொழுது இங்கே வரும், எப்பொழுது ஆர்டர் செய்யப்பட்டது, எப்போ வந்து சேரும், அது எவ்வளவுக்கு கிடைக்கும் என்பது இன்னும் எங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ண இல்லாமல் இருக்கின்ற ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்கின்றது. அப்படிதான் அது நேரத்துக்கு வந்தாலும் இப்போ இருக்கின்ற 400 ரூபாவை விடவும் அது கூடுதலாக வரும். என்றால் இந்த யுத்தம் தொடங்கி 5வது நாள் $120 அதிகரித்திருக்கிறது. ஈரானுடைய கருத்திலே நாங்கள் இதனை தொடர்ந்து மூடி வைத்திருந்தால் $200 நாங்கள் இதை ஆக்கும் இயலுமை எங்களுக்கு உண்டு ஈரான் சொல்லுகின்றது. அப்படி ஆக்கும் என்றால் நம்ம நாட்டுக்கு அடுத்த கட்ட மே மாதம் பெட்ரோல் டீசல் நாங்கள் வாங்குற நேரம் ஒரு 800 750 அது போகும். அது வருமாக இருந்தால் அது எப்படியும் வரும். அது வேறு வழிகளில் அது வருகிற நேரம் நிச்சயமாக விலை அதிகரிக்கும். அப்போ பெட்ரோலுடைய, எனர்ஜியினுடைய, கேஸினுடைய, மின்சாரத்துடைய விலை அதிகரித்தால் எங்களை போன்ற நாடுகளில் அத்தியாவசிய பொருட்கள் எல்லாவற்றினுடைய விலையும் அதிகரிக்கும். மட்டுமல்ல, இறக்குமதி பொருட்கள் எல்லாவற்றினுடைய விலையும், சிமெண்ட், அது போன்று இந்த அடுத்தடுத்த எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ், இது மாதிரியான எல்லா பொருட்களையும், அது மட்டுமல்ல அத்தியாவசிய பொருட்கள் மாசீனியினுடைய விலை கூட கூடும். ஆகவே இது ஒரு பயங்கரமான பொருளாதார நெருக்கடியை உருவாக்கும். விலைவாசிகள் அதிகரிக்கும். பல தொழில் வாய்ப்புகளை இழப்பு. அதாவது கொரோனா டைமில் என்ன நடந்ததோ, கொரோனா டைமில் உள்ள எங்களுக்கு பிரச்சனை என்றால் எங்களிடம் டாலர் இல்லை. இப்போ ட்ரெஷரியில் நிறைய செல்வம் குவிந்து கிடக்கிறது இலங்கையிலே. அது டாலராக மாற்றப்படலாம். எங்களிடம் டாலர் பிரச்சனை இப்பொழுது இல்லை. ஆனால் சர்வதேச சந்தையிலே தேவையான பொருட்கள் இல்லை என்கிற ஒரு பிரச்சனையும், போக்குவரத்து செலவு அதிகம் என்பதும், எண்ணெய் விலை அதிகரிப்பு என்கிறதும் சேர்ந்து எங்களோட இறக்குமதி, எங்களோட ஏற்றுமதி, எங்களுடைய உள்நாட்டு உற்பத்தி, ஆலைகளை நாங்கள் இயக்குகின்ற நேரம், ஆஃபீஸுடைய அலுவலக நேரங்கள், இதெல்லாமே பயங்கரமாக பாதிக்கப்படும். ஆகவே இப்பொழுதிருந்தே நாங்கள் ஒரு வேலை செய்யணும் என்னென்றால் மக்களுக்கு தெளிவூட்ட வேண்டும். இப்போ நாங்கள் வீட்டில் ஒரு 25 பல்பை போட்டிக்கும், சும்மா போட்டிக்கொண்டு நிறைய நாம் போட்டுக்கொண்டு நினைக்கிறோம். அதை நாம் இப்போதே கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலாம். ஒரு சிக்கனமான, இந்த போர் முடியும் வரைக்குமேனும் சிக்கனமான நிலைக்கு நாம் போகவில்லை என்றால், உதாரணமாக வாகனத்தில் உள்ள பெட்ரோல்கள் எல்லாம் சும்மா அனாவசியமாக, இப்போ இந்த நாட்டில் 2 சமூகங்களுடைய பெருநாள் வருகின்றது, அவர்கள் எங்களை விட அதிகமாக இதை பயன்படுத்துவார்கள். அது எவ்வளவுக்கு நாம் கண்ட்ரோல் பண்ண இயலுமோ அந்த அளவுக்கு அந்த கிரைசிஸ் 0 நிலைமைக்கு போகாமல் ஓரளவு சிக்கனமாக நாங்கள் பாவிப்போம் என்று சொன்னால் அந்த கிரைசிஸை ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம். என்றால் எங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ண இல்லாது போர் எவ்வளவுக்கு போகும் உண்டு. என்றால் இதை அமெரிக்காவும் இஸ்ரேலும் நிறுத்துகின்ற நிலையில் இந்த போர் இப்பொழுது இல்லை. எங்களிடம் 6 மாதங்கள் அடிக்கக்கூடிய ஏவுகணைகள் இருக்கின்றது. என்றால் 45 வருஷமான பொறுமை இழப்பு தான் இது. 45 வருடமாக காத்த பொறுமை, சகிப்பு எல்லாவற்றையும் மீறி அடுத்தவுடனே அவருடைய ஆன்மீக தலைவரை கொண்ட உடனேயே இது ஒரு அடுத்த அலி ரஜானி போன்றவர் கொல்லப்பட்டதுக்கு பிறகு ஒரே நாளில் ஒரே நேரத்தில் 25, 30, 150, இப்போ நேற்று நான் பார்த்தேன் 150 ஏவுகணைகள் ஒரே நேரத்தில் ஈரான் ஏவிருக்கு டெல்லாவியை நோக்கி. பயங்கரமான அழிவு. ஸோ இது எப்போ முடியும்னு சொல்ல முடியாது. நாங்கள் அதுக்கு தயாராக வேண்டும். அரசியல் ரீதியாகவும் இதுக்கு தாக்கம் இருக்கின்றது. அதாவது எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரியான எதிர்கட்சிகள் எங்கள் நீளமான பெட்ரோல் போலினப்போ வருது, கேஸ் இல்லாமல் போது, இந்த சந்தோஷமான நிகழ்வுகளை நேர்வுகளை பார்ப்பதற்கு ஆவலோடு இருக்கிறார்கள். அப்போ இது விரும்பாமலோ அது உண்மையிலே அரசாங்கத்தினுடைய தவறல்ல, சர்வதேச ரீதியான பிரச்சனை தான்.
ஆனால் உள்ளூரிலே இதை தங்களுக்கு அரசியல் சாதகமாக பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே வேறு வேறு பிழையான பொய்யான வெள்ளம் துறந்த தலம் வந்து என்று சொன்ன மாதிரியான கதைகளைப் போல இது அந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வரும். இது உண்மையில் அரசியல் ரீதியாக அரசாங்கத்துக்கு இந்த சர்வதேச இந்த யுத்தம் என்பது ஒரு சாதகமான விஷயம் அல்ல, மிகவும் பாதகமான ஒன்று. அது எந்த அளவுக்கு அவசரமாக முடிவுக்கு வருகின்றதோ அது இந்த நாட்டினுடைய தற்போது இருக்கின்ற அரசாங்கத்தினுடைய இருப்புக்கும் பாதுகாப்புக்கும் உத்தரவாதம் அளிக்கக்கூடிய ஒன்று. அது நீடிக்கிறது என்பது உண்மையில் அரசியல் ரீதியில் ஒரு ஸ்திரமற்ற நிலையை நாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய ஆபத்து இருக்கிறது. என்றால் சாதாரணமாக ஃப்ளோட்டிங் வோட்டர்ஸ் அவர்களுடைய கருத்தை மாற்றுவது ஊடகங்கள் தான். அந்த ஊடகங்களில் எதிர்க்கட்சி சார்பான பிரச்சாரங்கள் கடுமையாக இடம்பெறுமாக இருந்தால் மக்களுடைய அரசாங்கத்தை பற்றி கருத்து நிலைகள் மாறும். ஆகவே நீடித்த யுத்தம் என்பது இலங்கையில் இருக்கின்ற அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக சவாலாக மாறும். நிச்சயமாக அந்த யுத்தம் முடிவுக்கு வர வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய பிரார்த்தனையாகவும் இருக்கும். இல்லை என்றால் இது ஒரு பயங்கரமான அரசியல் விளைவை, பொருளாதார விளைவு படுமோசமாக இருக்கும், அரசியல் விளைவு ஒன்று ஏற்படும். மீளவும் இந்த நாடு ஒரு மோசமான நிலைக்கு போகக்கூடிய ஆபத்தும் இருக்கின்றது. ஸோ அது எங்களை கடுமையாக பாதிக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக நான் அடுத்ததாக கேட்க இருந்ததை நீங்கள் ஆரம்பித்திருந்தீர்கள். என்னென்றால் இந்த அரசியல் ரீதியான விளைவு, உதாரணத்துக்கு சொல்லப்போனால் வீதிகளில் விளக்கினை அணைப்பது சிறந்த ஒரு தீர்மானம். ஆனால் வீதிகளில் விளக்கினை அணைப்பதை விமர்சித்து அரசியலை மாற்ற துடிக்கின்ற அரசியலும் இங்கு இருக்கின்றது. ஆகவே அவை ஒரு விழிப்புணர்வு ரீதியாக பொதுமக்கள் அதை உணர வேண்டும். இது எவ்வாறு எமது நாட்டின் இருப்பு இந்த யுத்தத்தில் நாம் பாதுகாக்க வேண்டும் என்பது அதில் ஒரு அரசாங்கத்தின் அழுத்தங்கள், சட்டங்கள், லோஸ், ரெகுலேஷன் வருவதை மக்கள் எதிர்பார்க்காமல் உண்மையில் நாங்கள் இப்போ டீசல் இங்கே உரிய நேரத்துக்கு வரவில்லை என்றால் அரசாங்கம் 4 ஹவர் 2 ஹவர் மின்சாரத்தை கட் பண்ணுற ஒரு நிலைமைக்கு வரும். நாம் அதை தவிர்க்கலாம். பொதுமக்கள் நினைத்தால், நாடினால், முயன்றால் அந்த மின்சார துண்டிப்பை நாங்கள் தவிர்க்கலாம். நாங்கள் 100 யூனிட் 150 யூனிட் பாவிக்கிறோம்டா அதை நாங்கள் 75 யூனிட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு ஒவ்வொரு ஆளுக்கும் இயலும். நாங்கள் முழுமையாக இருட்டுக்குள்ளே இருக்க போகின்றோமா, 2 பல்பு போட போகிறோமாங்கிறது எங்களுக்கு தீர்மானிக்க இயலும் தானே. அதை நாங்கள் செய்யத்தான் போடும். அதுபோல் வாகனங்களில் சும்மா வீணான பயணங்கள் போய்கொண்டு யுத்த காலங்களில் நாங்கள் வளமை போன்று விளையாடி கொண்டிருக்க தேவையில்லை. நாங்கள் அதனை சிக்கனமாக பயன்படுத்தினால் அரசாங்கத்துக்கு அது பெரிய சுமையாக இருக்காது. இருக்கிறத வைத்து நாங்கள் ஒரு சில மாதங்களுக்கு சமாளிக்கலாம். மக்களுடைய மனங்களில் மாற்றம் வேணும். சிவில் சமூகங்கள் அந்த விழிப்பை மக்களுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். அப்போ நாங்களுக்கு ஒரு அளவுக்கு எங்களுக்கு சர்வை பண்ணலாம். இந்த நேரத்தில் எமது நாடு யாருக்கு ஆதரவாக நிற்க வேண்டும், எந்த தரப்பிற்கு ஆதரவாக நிற்க வேண்டும்? போரில் ஈடுபடுகின்றதை பற்றி ஈரானுக்கு ஆதரவாக, அதாவது அமெரிக்கா, என்னை பொறுத்த மட்டில் என்னுடைய பார்வையிலே இது ஈரானுக்கு எதிரான இந்த யுத்தம் என்பது உண்மையில் ஒரு அநியாயமான யுத்தம். அதாவது என்னத்துக்காக இந்த யுத்தம் நடக்குது, நியாயம் என்ன? ஒரு யுத்தம் நடக்கிறதுக்கு ஒரு யுத்தம்ன்றது அது இறங்குவதற்கு முந்தைய 1008 விஷயங்களை யோசிக்க வேண்டும். நாம் இது இறங்கினால், ஹுர்முஸ் மூடப்பட்டால், இலங்கையில் இந்திய தொழிலாளர்கள் மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு அனுப்புகின்ற பணம் தான் அவர்களுடைய மொத்த வெளிநாட்டு வருமானத்தில் 38%. யுத்தத்தால் மத்திய கிழக்கு நாடுகள் பொருளாதார ரீதியாக பலவீனம் அடைந்தால், தொழிலாளர்கள் எல்லாம் திருப்பி தங்களோட நாட்டுக்கு அனுப்பப்பட்டால், சும்மா யோசிச்சு பாருங்கள். எங்களோட இலங்கையும் தான், இலங்கையில் முதலாவது வருமானம் என்ன? வெளிநாட்டிலேருந்து ஆட்கள் காசு அனுப்புகிறாங்க. அப்போ இது நின்றால் என்ன நடக்கும்? பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்தது இந்த நியாயம், இவங்க சொன்ன நியாயத்தை பாருங்கள். இவ்வளவு மோசமான பாதிப்பை கொண்டு வரக்கூடிய ஒரு யுத்தத்துக்கு சொல்லப்பட்ட நியாயம் என்னென்னா, ஈரான் அணுவாயுதத்தை தயாரிக்க போகுது, இஸ்ரேல் அணுவாயுதத்தை வச்சிருக்கு, அமெரிக்கா அணுவாயுதத்தை பயன்படுத்தி பிரயோகிச்சுட்டு இது வச்சிருக்கி. அப்படின்னா நீங்கள் ஏன் இஸ்ரேல் அச்சுறுத்தல் இல்லாத நாடுன்னு எப்படி நீங்கள் கருதுறீங்க? பொய் தானே. அப்போ இது ஒரு அநியாயமான யுத்தம். இந்த யுத்தத்தில் அப்போ உண்மையிலே இந்த யுத்தம் என்பது உண்மையிலே நீதிக்கும் அநீதிக்கும் இடையிலான யுத்தம், பொய்க்கும் உண்மைக்கும் இடையிலான யுத்தம், சரிக்கும் பிழைக்கும் இடையிலான யுத்தம். சரி, உண்மை, நீதி என்பது என்ன பொறுத்தவரையில் ஈரான் பக்கம்தான் இருக்குது. ஆகவே ஒரு தார்மீகத்தை, அறத்தை மதிக்கின்ற ஒரு நேர்மையான ஒரு அரசாங்கம் எப்பொழுதுமே ஈரானுடைய பக்கம்தான் இருக்க வேண்டும். அதுக்கு மதம் தேவையில்லை, இனம் தேவையில்லை, மொழி தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. ஒரு மனச்சாட்சி உள்ள ஒரு மனிதன், ஏகாதிபத்தியம், ஆதிபத்திய சக்திகள் காசாவில் இத்தனை மக்களை கொத்தாக கொண்டு இன்று வரைக்கும், முந்த நாள் ஒருவரை கைது செய்து போயிருக்கிறார். அவருடைய பிள்ளையை 1.5 வயது குழந்தையை கொண்டு போய் அந்த பாப்பாவிடம் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக
அந்த பிள்ளையுடைய காலில் ஆணி அடித்து சிகரெட்டினால் சுட்டு அப்படியே துளை போயிருக்கிறது. 1.5 வயது குழந்தை. அப்போ இது என்ன பெரிய அநியாயம். ஸோ இந்த மாதிரி அநியாயத்துக்கு துணை போகின்ற அமெரிக்காவும் இஸ்ரேலும் செய்கின்ற யுத்தம் மொத்தமாக பொய்களின் மீது கட்டப்பட்டிருக்கின்ற அமெரிக்காவுடைய தலைவர்களே சொல்கிறார்கள். அப்போ மனச்சாட்சி உள்ள ஒரு மனிதன், அவன் எந்த ஒரு மதத்தையும் சேர்ந்தவனாக இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை, அவன் ஈரானுடைய பக்கம்தான் நிற்பான். அது தனி மனிதாக இருக்கட்டும், நிறுவனமாக இருக்கட்டும், நீங்கள் கட்ட மாட்டி ஒரு அரசாங்கமாக இருக்கட்டும், அது அந்த பக்கம்தான் நிற்க வேண்டும். நான் நினைக்கிறேன் இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தங்கள் எல்லாம் வந்து அதையும் தாண்டி அவர்கள் ஓரளவுக்கு தாங்கள் ஈரான் பக்கம்தான் நிற்பகிறோம் என்பதை காட்டுவது போன்ற சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள். அது உண்மையிலே வரவேற்கத்தக்க பாராட்டத்தக்க ஒரு விஷயம். என்றால் எங்களுடைய அந்த நீங்கள் சொன்னது போல் இலங்கை கடற்பரப்பில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கப்பல், அதற்கு அவர்கள் வழங்கியிருக்கிற பாதுகாப்புங்கிற விஷயங்கள் எல்லாம் அந்த வகைப்பட்டது தான். ஸோ அந்த வகையில் ஒரு நேர்மையான எவரும் ஈரான் பக்கம்தான், அநியாயம் இழைக்கப்பட்டவரின் பக்கம்தான் நாம் நிற்க வேண்டும். அது மனித இயல்பு. நிச்சயமாக கடந்த காலங்களில் அரசு செய்த சில விடயங்களை வைத்து பார்க்கும்போது நீங்கள் சொல்கின்ற அடிப்படையில் ஒரு உண்மையின் பக்கம் நிற்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. இருந்த போதிலும் எமது நாட்டின் கடந்த கால சூழ்நிலை, பொருளாதார சிக்கல்கள், இந்த விடயங்களை வைத்துக்கொண்டு பெரிய அளவில் அதனை பறைசாற்றுவதில் இருக்கின்ற சில சவால்கள் இருக்கின்றது என்பதனையும் மக்கள் புரிந்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் எமது நேரலை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு ஜுமான் முகமட் என்பவர் ஒரு கேள்வியினை கேட்டிருக்கின்றார். அதனை நாம் இதில் கேட்க முடியும். இந்த அரபு நாடுகள் ஈரானுக்கு எதிராக நிற்பதற்கு காரணம் என்ன என்பதை கேட்டிருக்கின்றார். அது தொடர்பான ஒரு சிறிய விளக்கத்தை. அரபு நாடுகள் அமெரிக்க இஸ்ரேலுடைய கூட்டணியில் இருக்கின்றது என்பதுதான் காரணம். அது ஏன் நிற்கிறது என்றுதான் என்னிடம் கேட்க வேண்டும். அதாவது அப்படிதான் கேள்வி வரணும். அதாவது அவர்கள் கடந்த ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக, நான் ஏற்கனவே சொன்னேன், அதாவது 1950களிலிருந்து 40களிலிருந்து இந்த மொத்த மத்திய கிழக்கை கட்டுப்படுத்த வேணும். நாங்கள் எங்களுக்கு இங்கே இருக்கிற எண்ணெய் வளம், நேச்சுரல் கேஸ், இந்த கடற்வழி பாதைகள் மீதான கட்டுப்பாடு, இதெல்லாம் எங்களுக்கு வேணும் என்று அமெரிக்கா முடிவு செய்ததற்கு பிறகுதான் முதலாவது ஸ்டெப்பாக 48 இஸ்ரேலை உருவாக்கினாங்க. 53 ஈரானுடைய மொசாதிக்கை உள்ளே தள்ளிவிட்டு ஷா பஹ்லவியை மன்னராக கொண்டு வந்து நிறுத்தினால், ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்யப்பட்டவரை ஜெயிலில் வீட்டு கவலில் வைத்துவிட்டு 60களில் பெட்ரோல் டாலர் கன்செப்டை கொண்டு வந்தார்கள். என்னது, உங்களோட மத்திய கிழக்கில் எண்ணெய் வளங்களை நீங்கள் யாரை கொடுக்குறனாலும் எங்களோட டாலர்லாம் வாங்கணும் ஒப்பந்தத்துக்கு அரபு நாடுகள் போனார்கள். அப்போ இவங்களே போனாங்க. அப்படி நீங்கள் வந்தீங்கன்னா உங்களோட பொருளாதாரம் விஸ்திரமாகும் என்ற ஒரு பொய்க்கதை இவங்க நம்பினார்கள். 2வது, உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு தருவோம். அதாவது நீண்ட காலமாக ஈரான் ஒரு பூச்சாண்டியாக காட்டப்பட்டிருக்கிறது. யாருக்கு? அரபு நாடுகளுக்கு. அப்போ அவர்கள் அமெரிக்காவோட இந்த ஆயுதங்களை வாங்கினார்கள், இராணுவ தளங்களை உருவாக்கினார்கள். 70களில் மெயின் என்ற ஒரு ப்ராஜெக்ட் செய்யப்பட்டது. அப்படின்றால் அரபு நாடுகளில் முக்கியமான கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட், டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் எல்லாம் முழுக்க அமெரிக்காவோட கையில் கொடுத்து $1 பில்லியன் அக்ரிமெண்ட் செய்தார்கள், மெயின் என்று. 80களில் ரொனால்ட் ரேகன் பதவி விலகி போகிற நேரம் நியூ வேர்ல்டு ஆர்டர் என்று ஒன்று கொண்டு வந்தார் கன்செப்ட். அந்த மாதிரி 90களில் ஈராக் ஜனாதிபதி சதாம் ஹுசைன் குவைத்தை ஆக்கிரமித்த நேரம் முதலாவது கல்ஃப் போர் நடந்தது. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அமெரிக்க ஃபோர்ஸஸ் கல்ஃபுக்குள்ளே வராங்க. வந்து இவர் பின்வாங்கினால் அவர்கள் பெருமளவு பின்வாங்கி விட்டார்கள். ஈராக்குடைய சதாம் ஹுசைன் ஆல்ரெடி அமெரிக்காவுடைய ஃப்ரெண்ட். அவருக்கு ஈரான் மீது தாக்குதல் நடத்துகின்ற 8 வருடம் போர் செய்வதற்கு பின்னுக்கு நின்றது அமெரிக்கா. அவர் அமெரிக்காவுடைய ஆளாக தான் இருந்தார். பிறகு அவர் என்ன செய்கிறாரு, அவருக்கு கொடுக்க வேண்டிய பெரிய ஒரு கடந்தொகை அமெரிக்கா கொடுக்கவில்லை என்று, நீ தரவில்லைனா நான் என் குவைத்தை ஆக்கிரமிப்பேன் என்று அமெரிக்கா சொன்னால், நீ குவைத்தை ஆக்கிரமி, நான் பின்னால் உனக்கு எதிராக வாரேன் என்றால் ஆக்கிரமிச்சா தான் நான் குவைத்தை பாதுகாக்கிறேன் என்று உள்ளுக்கு வரலாம் என்று ஃபர்ஸ்ட் டைம் இவன் வந்தான். பிறகு நடந்துச்சுன்னு சொன்னால், அந்த கல்ஃப் போருக்கு பிறகு நிறைய அமெரிக்க தளங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. பிறகு 2000ஆம் ஆண்டு ப்ரொஜெக்ட் ஃபார் நியூ அமெரிக்கன் செஞ்சுரி, அமெரிக்க இராணுவங்களை இங்கே நிப்பாட்டுறதுக்கு இவங்க இடம் கொடுத்தாங்க. யார்? அரபு நாடுகள். அரபு நாடுகள் சொல்கிற ஒரு வாதம் என்னென்றால், பிராந்தியத்தில் ஈரான் வந்து வலிமை பெற்றுவிட்டால் அவர்கள் இந்த பிராந்தியத்தில் அவர்கள் ஒரு வல்லரசாக மாறிவிடுவார்கள், அது எங்களுக்கு ஒரு சேலஞ்ச், எனவே நாங்கள் அமெரிக்காவோட பக்கம் நிற்கணும்னு சொல்கிறார்கள். இப்போ இது உண்மையிலே உங்களுக்கு இஸ்ரேலோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு அமைதியாக வாழையில் என்று சொன்னான். நான் கேட்குறேன், ஈரான் ஷியா மக்கள் தான், அவர்களுடைய சுன்னி மத வழி கோட்பாடுகளிலிருந்து பல விஷயங்களும் முரண்பட்டவர்கள் தான்.
ஆனாலும் முஸ்லீம்களுக்கு நெருக்கமானவர்களா இல்லை அவர்கள் முஸ்லீம்கள் என்ற அவர்களை நாங்கள் கருதுகின்றோம் அரசியல் ரீதியாக. ஸோ அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு ஒரு சுமூகமாக ஒரு அயலவனோடு எங்களுக்கு வாழ முடியாது. அதே நாங்கள் ஒரு அச்சுறுத்தலாக கருதி அநியாயம் செய்கின்ற, குறிப்பாக பலஸ்தீனம் மக்களை நாட்டை ஆக்கிரமித்து 75 ஆண்டுகளாக லட்சக்கணக்கான மக்களை கொண்டு பல மில்லியன் கணக்கான மக்களை வெளிநாட்டுகள் அகதிகளாக ஆக்கி இவ்வளவு செய்கின்ற இஸ்ரேலோடு உங்களுக்கு நல்லுறவு இருக்க முடியும் என்றால் நான் கேட்கின்றேன், ஏன் ஈரானோடு உங்களுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு அமைதியான ஒரு மத்திய கிழக்கை உங்களுக்கு உருவாக்க முடியாது? உங்களை அரபு நாடுகளை இஸ்ரேலும் அமெரிக்காவும் பிரித்தாண்டு அவனோட பக்கம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு ஈரானை ஒரு எதிரியாக அமெரிக்கா அவர்களுக்கு கட்டமைத்திருக்கின்றது. ஒரு காலத்தில் பாரசீக வல்லரசு, அது ஒரு வல்லரசு, சாசானிய பேரரசு. அதுபடியினால் ஈரான் ஒரு இராணுவ ரீதியான அச்சுறுத்தலாக எதிர்காலத்தில் மாறும் அப்படிங்கிற ஒரு ஊகம், அப்படிங்கிற ஒரு எடுகோளின் அடிப்படையில் தான் இந்த அரபு நாடுகள் ஈரானை ஒரு அச்சுறுத்தலாக பார்க்கின்றது. நான் நினைக்கவில்லை ஈரான் 45 ஆண்டுகளாக அடிமைப்படுத்தப்பட்டு 25 பொருளாதார தடை எதிர்நோக்கிற ஒரு நாடு போர் முடிவில் திடீர்னு மாதிரி ஒரு வல்லரசா மாதிரி உங்களையெல்லாம் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணி ஒரே நாடாக ஆக்கி எங்களோட கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வருதல் என்றது அது சாத்தியமும் இல்லை. அது டொமினண்ட்டாக இருக்கும். ஈரான் ஒரு பவர்ஃபுல் நாடாக இருக்கும். அவன் உங்களோட நாட்டை ஆக்கிரமித்து எண்ணெய் வளர்த்த எரிவாயுவை சுரண்டுகின்ற நிலைமையில் வருவான் என்று நான் நம்பவில்லை. அது சும்மா ஒரு வீணான ஒரு கற்பனை. அந்த கற்பனையை வச்சுக்கொண்டு, அதாவது தாங்கள் ஏற்கனவே அடிமை சேவம் செய்கின்ற அமெரிக்காவை திருப்திப்படுத்துவதற்கு அவர்கள் ஈரானை அமெரிக்கா போட்டு தாங்களும் ஒரு எதிரியாக கட்டமைக்கின்றார்களே ஒழிய, ஏன் பிராந்தியத்தில் உள்ள அயல் நாட்டோடு ஏன் ஒரு நல்லுறவு வளர்த்து கொண்டு ராஜ்யாந்திர ரீதியாக இராணுவ ரீதியாக, என்றால் ஈரானில் உள்ள வளங்களை விட அந்த 12 அரபு நாடுகளிலும் உள்ள வளங்கள் பல மடங்கு அதிகம். ஈரானில் 55 ஆண்டுகளுக்கு எண்ணெய் வளம் இருக்கின்றா, குவைத்தில் 110 ஆண்டுகளுக்கு இருக்குது, சவுதி அரேபியாவில் 50 ஆண்டுகளுக்கு இருக்குது, ஓமானில் குவைத்தில் எல்லாத்திலையும் இருக்குது. அப்போ எவ்வளோ பெரிய பொருளாதார வளம் இருக்குது. எல்லா இராணுவ வளத்தை சேர்த்தா எவ்வளோ பெரிய இராணுவ பலம். எனவே நீங்களும் ஒரு இராணுவ கூட்டமைப்பை உருவாக்கும் கொள்ளுவோம். உருவாக்கொண்டு நீங்கள் ஒரு சமாதான அமைதியான ராஜேந்திர ஒப்பந்தங்களை செய்து கொண்டு மத்தியில் ஒரு அமைதியை, ஏன் வெளிநாட்டு சக்திகளுடைய ஆதிக்கத்துக்கு நீங்கள் இந்த நாட்டை இந்த பிராந்தியத்தை அடக வைக்கிறீர்கள்? இப்போ நடந்துக்கு என்ன, அமெரிக்காவுக்கு இராணுவ தளம் கொடுக்க போய் உங்களோட நாட்டோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது. உங்களோட நாட்டு தலைவரே சொல்ல, நாங்கள் 50-40 வருஷமாக அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்தோம் எங்களை பாதுகாப்பான்னு சொல்லி அரபு நாட்டு தலைவர்கள் புரை மினிஸ்டர் சொல்கிறாங்க. அங்கே எங்களோட இராணுவ தளங்கள் பயன்படுத்தப்படுகின்றது இஸ்ரேலை பாதுகாப்பதற்காக. எத்தனை பில்லியன் டாலர் பெறுமதியான பாதுகாப்பு ஒப்பந்தங்களை நீங்கள் அமெரிக்காவோடு செய்திருக்கிறீர்கள். அதெல்லாம் இந்த யுத்தத்தின் பொழுது உங்களுக்கு பயன்படவில்லை. ஆகவே நீ யாரை நம்பி ஒப்பந்தம் செய்தீர்களோ அவர்கள் உங்களோட கழுத்து அறுத்திருக்கிறார்கள், உங்களுக்கு விளங்குகிறது. அப்படினால் நாடுகளுக்கு இடையில் அவர்களுக்குன்றே சில எம்பிஷன், சில இதெல்லாம் இருக்கும், மூலோபாயம், ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இருக்கும். எனக்கு இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, எல்லாம் இருக்கட்டும். உங்களோட எல்லைக்குள்ள உங்களோட அபிலாஷைகளை பூர்த்தி செய்கிற மாதிரி இந்த பிராந்தியத்தில் மொத்தமாக எல்லோரும் சமாதானமாக அமைதியாக வாழ்கிறதுக்கான ஒரு வழியை நீங்கள் தேடுங்கள். அதை விட்டு போட்டு அமெரிக்கா எங்களை பாதுகாக்கும் ஏன் நான் கேட்குறேன், உலகத்தில் எந்த ஒரு நாட்டினுடைய இராணுவ தளங்களும் இன்னொரு பிராந்தியத்தில் இவ்வளவு அதிகமாக இல்லை. ஏன் அமெரிக்கா மத்திய கிழக்குள்ள இராணுவ தளம் அமெரிக்காவுக்கு ஏன் வேண்டும்? யாரை பாதுகாக்கிறதுக்கு? அமெரிக்க நலன்களை, இஸ்ரேலிய நலன்களை. அதுக்கு அரபு நாடுகள் உடந்தையாக இருக்கிறார்கள். அது உண்மையில் ராஜதந்திர ரீதியாக இராணுவ ரீதியாக ஒரு சரியான ஒரு அணுகுமுறை அல்ல. நீங்கள் ஈரான் ஒரு அச்சுறுத்தல்னா அதை எதிர்கொள்கிறதுக்கான வழியை நீங்கள் பாருங்க. அதை விட்டுட்டு வெளிநாடுகளுக்கு இந்த நாடுகளை நாம் தாரை பார்க்கின்ற நேரம் அது கடைசியில் எங்களுக்கு பேக் ஃபயர். அதன் தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் தேர். அவங்களே ஒத்துக்கொள்கிறாங்க, நான் எங்களை பாதுகாக்கல அமெரிக்கான்னு சொல்லி. எத்தனை பில்லியன் டாலர் ஒர்த்தான எக்ரிமெண்ட் யோசிச்சு பார்ப்போம். ஸோ அதாவது இந்த யுத்த முடிவில் நிறைய மீள் சிந்திப்புகள் வரும் என்று நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக இந்த நேரத்திலாவது அவர்கள் புரிந்து கொள்வார்களா என்று பார்ப்போம். இறுதியாக நாம் ஒரு 5 நிமிடத்திற்குள் முடித்துக்கொள்ளும் 2 கேள்விகள். இந்த யுத்தம் ஒரு பாரிய உலகப் போராக நீண்டு கொண்டு போகுமா, அல்லது இடைநிறுத்து? ரெண்டுக்கும் வாய்ப்பு இருக்கின்றது. என்றால் ஈரானுக்கும் தொடர்ச்சியாக அவர்கள் நாங்கள் போராடுவோம் என்று சொன்னாலும் கூட அவர்கள் எவ்வளவு தூரம் இதை கொண்டு போவார்கள் என்பதற்கு இல்லை. அவர்களுக்கு ஒரு கட்டத்தில் இதை முடிவுறுத்த வேண்டும் என்ற ஒரு தேவை வரும். அப்படி வர நேரம் இது சடுதியாக போன முறை மாதிரி அப்படி ஏற்படலாம். இல்லை என்றால் அது நீடித்தால், இன்னும் ஒரு 2-3 மாதங்களுக்கு நீடித்தால் அது உலக போரளவுக்கு போகும். நீடித்தால் அப்படி போகும்.
ஈரான் இதிலே களைப்படைந்து இழப்புகள் இதற்கு மேல் ஈடுகட்ட முடியாதுங்கிற நிலை வரும் என்று சொன்னால் 3 தரப்பும் உட்கார்ந்து பேசி 2 தரப்பும் பேச்சுவார்த்தை குறித்து போர் நிறுத்தம் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. என்னை பொறுத்த மட்டிலே ஒரு போர் நிறுத்தம் உடனடியாக வருவதுதான் எங்களை போன்ற ஒரு நாட்டுக்கு சாதகமான விஷயம். ஆனால் நீங்கள் கேட்டது போல அடுத்த பக்கம் போர் நீடித்தால் எக்ஸிட் பாயிண்ட் ஒன்று இல்லாமல் போகும்ண்டா. இப்போ என்ன பிரச்சனைனா இது கௌரவ பிரச்சனை தானே. நாங்கள் வல்லரசு எல்லா இடத்துலையும் கொண்டோம், ஈராக் அடித்தோம், சிரியாவை அடித்தோம், லெபனான் அடித்தோம், எல்லாத்தையும் அடித்தோம், இதோடு மட்டும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் என்று அடுத்தடுத்த 200 மில்லியன் தரைப்படைகள் அப்படின்ட்டு வார நேரத்தில் அந்த டைப்புக்கு போகும். நிச்சயமாக இது நிறுத்தப்படுகின்றதோ அல்லது நீடிக்கிறதோ அது இறைவனுக்கு தான் தெரியும். இந்த சூழ்நிலையினை எமது நாட்டு மக்கள் எவ்வாறு கையாள வேண்டும் என்பது தொடர்பாக இறுதியாக அதான் ஏற்கனவே நான் சொன்னது போல போர் நீடித்தோ இல்லையோ அது இன்னொரு மாதம் இல்லாட்டி 2 கிழமை நீடித்தால் கூட எங்களுக்கு பாதிப்பிருக்கா இல்லையா? பாதிப்பிருக்கு. எங்களோட எனர்ஜி, எங்களோட பெட்ரோல், அது மாதிரி எங்களுடைய நேச்சுரல் கேஸ், எங்களோட மின்சார உற்பத்தி இதற்கெல்லாம் பாதிப்பு இருக்கின்றது. ஸோ நாங்கள் போரை எப்படி எதிர்கொள்ளுதல் என்றதுக்கு களத்தை தயார் செய்யணும். முதலாவதாக மக்களுடைய மனோநிலை சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை நாங்கள் உருவாக்க வேண்டும். சிக்கனம் இருக்கின்ற எனர்ஜியை நாங்கள் மேக்சிமம் சிக்கனமாக பயன்படுத்துறதுக்கான நிறைய அனாவசியமான தேவையற்ற உடனடியாக தேவையில்லாத பெட்ரோல் டீசல் இந்த எனர்ஜி பாவனையை அதிகபட்சம் நாங்கள் குறைக்க வேண்டும். மின்சார பாவனையை குறைக்க வேண்டும். அதுபோல் எங்களோட உணவிலும் தான் நிறைய சேமிப்புகளை செய்துவிட்டு குறைந்த அளவு நுகர்வை நாங்கள் செய்ய வேண்டும். இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கேட்கப்பட்டது, நான் இப்படி ஒரு கனவு கண்டோம், என்ன அதுக்குரிய விளக்கம் என்றவர் சொன்னார்கள், ஒரு பஞ்சம் பெறப்போகின்றது, நீங்கள் உங்களோட தானியங்களை அறுவடை செய்து 7 ஆண்டுகளுக்கு சாப்பிடுங்க, இன்னொரு 7 ஆண்டுகளுக்கு அதில் இருந்து நீங்கள் சேமித்து வைங்க. அப்போ சேமித்து வைப்பது அது எதுவாகவும் இருக்கட்டும், அது இஸ்லாமிய கோட்பாட்டுக்கு முரண்பட்ட ஒன்று அல்ல. ஸோ சிக்கனமும் சேமிப்பையும் இந்த எல்லா விஷயங்களிலும், இந்த எனர்ஜி, மின்சாரம், உணவு, எங்களோட பண செலவீனம் எல்லாவற்றிலும் கொஞ்சம் இந்த ஓர் முடியும் வரைக்குமான ஒரு சிக்கனம் ஒன்றை மொத்த இலங்கை மக்களும் கடைபிடிக்க வேண்டும். அது அரசாங்கத்தால் சட்டம் கொண்டு வந்து செய்ய வேண்டிய ஒன்று அல்ல. தாமே எங்களுடைய பகுத்தறிவை பயன்படுத்தினால், இப்போ நாங்கள் நினைப்போம் இப்போ என்ன பெட்ரோலிக்குத்தானே, இப்போ என்ன கரண்டிக்குத்தானே, அது திடீரென்று எல்லாம் மாறும். போர் சூழல் மாறின சடுதியாக விவகாரங்களும் யுத்தம் தொடங்கி 4 நாள் ஆகல, 2 நாள் ஆகல, மேலே இந்த மேல் மாகாணத்தில் பெட்ரோல் செட்டில் நிற்கல 2-3 கிலோமீட்டர் போலி. அப்போ தாராளமாக இருக்கிற நேரம். அதன்படி மக்களுடைய மனோநிலையில் மாற்றம் பெற வேண்டும் நான் நினைக்கின்றேன். அதன் ஊடாகத்தான் நாங்கள் போரை அந்த சூழலைக்கு நாங்கள் எங்களை தயார் செய்வோம். நிச்சயமாக இந்த கலந்துரையாடல் இதில் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மிகவும் ஒரு பாரிய தெளிவினை வழங்கியிருக்கும் என்று நினைக்கின்றோம். மிக முக்கியமாக இறுதியாக சொன்ன விடயத்தினை மீண்டும் ஒரு முறை அழுத்தி சொல்லுகின்றோம். நாம் எமது நாட்டில் 10 நாட்களுக்கு பயன்படுத்துவதற்கு, சாதாரணமாக பயன்படுத்துவதற்கு எனர்ஜி இருக்குமாக இருந்தால், அது பெட்ரோலாக இருக்கலாம், கரண்டாக இருக்கலாம், கேஸாக இருக்கலாம், இவ்வாறான இந்த தட்டுப்படுகின்ற பொருட்களாக இருக்கலாம், அதனை நாம் சிக்கனமாக பயன்படுத்துவதன் மூலம் 20 நாட்களுக்கு பயன்படுத்த முடியும். இல்லை, நாம் வளமையாக செய்வது போன்றுதான் செய்கின்றோம், வளமையாக லைட் போடுகின்றோம், வளமையாக கேஸ் பயன்படுத்துகின்றோம், வளமையான பிரயாணங்களை செய்கின்றோம் என்று நாம் செய்வோமாக இருந்தால், அதில் வீண் விரயம் ஒன்று நடக்குமாக இருந்தால், நாம் அந்த 10 நாளை கூட சில நேரங்களில் இவ்வாறு போலினில் நின்று கொண்டு இருக்கின்ற பெட்ரோலையும் எமது வீட்டில் சேமிக்க வேண்டும் என்கிற மனோநிலையில் சேமித்து கொண்டிருப்பவர்களும் சிந்திக்க வேண்டும். உங்களால் இங்கு 10 நாட்களுக்கு இருக்கின்ற எனர்ஜி 5 நாட்களுக்காக மாறும். இந்த சூடான காலகட்டத்தில் இந்த 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 காலகட்டம் தற்போது பகல் வேளையில் வெளியில் செல்ல முடியாது, ஒரு ஃபேன் இல்லாமலுக்கு வீட்டை இருக்க முடியாது. இவ்வாறான ஒரு காலகட்டத்தில் நாம் இந்த எனர்ஜியை பேர்ஸ்ட் ஆக்கி அதை இல்லத்தாக்கி கரண்ட் ஆஃப் பண்ணுகின்ற அல்லது பெட்ரோல் இல்லாத ஒரு நிலைப்பாட்டிற்கு நாம் வருவோமாக இருந்தால் நாம் கைசேதப்படுவோம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் அனைவரும் உணர வேண்டும். ஆகவே சிக்கனமாக நாம் இந்த எனர்ஜியை பயன்படுத்துவது, இந்த போர் சூழலை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்வது, வேறு அரசியல் காரணங்களில் சிக்கிக்கொள்ளாது நாம் தெளிவாக இவ்வாறான நடுநிலையான கலந்துரையாடல்களை விளங்கிக் கொள்வது தொடர்பான விடயங்களையும் நாங்கள் உங்களிடம் மிகவும் அன்பாக வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்வினை மிகவும் தூர பிரதேசத்திலிருந்து வருகை தந்து அக்கரைப்பற்று பிரதேசத்தில் வைத்து நாம் இந்த ஏகேபி நியூஸ் ஊடாக ஒளிபரப்பு செய்திருக்கின்றோம். இதற்காக வருகை தந்த எமது சிறப்பு விருந்தினரான
கலாநிதி ரவுசைன் நலிமி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வினை எமக்கு தயாரிப்பாக வழங்கி கொண்டிருக்கின்ற இர்ஃபான் யூசுப் லப்பே அவர்களுக்கும், அதேபோன்று இதற்கு நிகழ்ச்சிக்கான அனுசரணை வழங்கிய கோல் கிச்சன் அக்கரைப்பற்று என்கின்ற அந்த அமைப்பினருக்கும் நாங்கள் நன்றியினை தெரிவித்து இந்த நேரத்தில் நாங்கள் விடைபெறுகின்றோம். மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.